Hi guys, another weekend, another podcast on Life 3.0. வெல்கம். இன்னைக்கு இன்னொரு நியூ ஜாயினி சுவாமிநாதன். நியூ ஜாயினின்னு சொல்லக்கூடாது, ஓல்ட் ஜாயினி தான். முன்னாடி இருந்தாரு, நடுவில் பிஸி ஆயிட்டாரு, இப்போ திரும்ப ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஏஐ கோல்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கோல்ஸ் எப்படின்னா இருக்குது, இதை பற்றி 1.5 மணி நேரம் பேச முடியுமா, அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட பிபிடி போட்டிருக்கேன், அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இந்த கோல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் அங்கங்க ஒரு 15 மினிட்ஸ் பேசிட்டு ஒரு டாபிக் ஓப்பன் அப் பண்ணுவேன். அப்ப எல்லாரும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஆளுக்கு ஒரு 3 மினிட்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களோட வியூ பாயிண்ட்ஸ் பண்ணி என்ன பண்றீங்க, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்டான இன்னைக்கு அஜெண்டா. ஸோ அஜெண்டாக்குள்ள போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஐக்கு நம்ம கோல்ஸ் கொடுக்கணுமா, யாரு கோல் கொடுக்க போறா, கோல் கொடுத்தா ஏஐனால அதை கண்டினியூஸா இன்று வரை ரீடைன் பண்ணிக்க முடியுமா, இல்ல அது நடுவுல ஸ்மார்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அதோட கோலை வந்து நம்ம ஆல்டர் பண்ண முடியுமா, அது கொடுக்க போற ஒரு அல்டிமேட் கோல் எப்படி இருக்கணும். ஸோ இதுதான் இன்னையோட கீ டேக்அவேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏஐ கோல்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொஞ்சம் பிசிக்ஸ் பேசியிருப்பாரு. பிசிக்ஸ்க்கு என்ன கோல் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் பயாலஜி பேசியிருப்பாரு, கொஞ்சம் சைக்காலஜி பேசியிருப்பாரு, அப்புறம் நம்ம படிச்ச இன்ஜினியரிங் பத்தியும் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஏஐக்குள்ள போவாரு. ஏன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கோலும் ஒரு இன்டர்லிங்கிங்கா இருக்கும் அந்த ஏஐ கோல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்ஸ் கோல்ஸ். பிசிக்ஸ்க்கு என்ன கோல் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப எனக்குள்ள மைண்ட்ல ஒன்று கொஸ்டின் இதுதான், டஸ் பிசிக்ஸ் ஹேஸ் அ கோல். உடனே ஆத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு ஃபுட்பால் கேம் எடுத்துட்டாரு. ஸோ இப்போ ஃபுட்பால் கேமோட கோல் என்ன அப்படின்னா, உங்க டீம் ஜெயிக்கணும்னா ஆப்போசிட் டீமோட ஒரு கோலாவது அதிகமா போட்டிருக்கணும். ஸோ அந்த கோல், அந்த கேம்ல பாலுக்கு கோல் இருக்குமா, ஸ்ட்ரைக்கருக்கு கோல் இருக்குமா, கீப்பருக்கு கோல் இருக்குமா அப்படின்னு ஜென்ரலா கேட்டா எல்லாருக்கும் என்ன தோணும், பாலுக்கு கோல் இருக்குமா அப்படின்னா அதுக்கு என்ன கோல் இருக்க போது நம்ம கிக் பண்ணா அங்க போகணும். ஸோ இப்போ எதானத்துக்கு இந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கருக்கு வந்து அந்த எக்ஸ்ஜி ஃபேக்டர் அப்படின்னா இந்த ஷூட்டிங் கோல் போஸ்ட்ல அங்கே 0.27, அந்த 1ங்கிறதுல 0.27 அங்கே அடிப்பான், 0.21 இங்கே அடிப்பான். ஸோ இப்போ இது மாதிரி டேட்டா ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா கீப்பர் வந்து அவன் வர ஆங்கிள் பொறுத்து இப்படிதான் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் ஜட்ஜ் பண்ணி இந்த சைட் தடுக்கலாம். ஸோ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு பிசிக்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க அலைன் பண்ணலாம், எப்படி கோல் ஸ்டாப் பண்றது. இல்ல அந்த கீப்பர் இதை பார்த்து இங்கே தான் ஜாயின் பண்ணோன்னா இவன் ஏமாத்தி எங்க கம்மியா இருக்குமோ அங்க கூட கோல் போடலாம். ஆனா உண்மையிலே பிசிக்ஸ் கோல் இதுதானா அப்படின்னா இது கிடையாது. பிசிக்ஸ் கோல் ஒன்றும் கிடையாது. அந்த டைம்ல அந்த மேட்டர் எப்படி அங்க அரேஞ்ச் ஆயிட்டு இந்த கேமோட வேல்யூவை அது நிலை நிறுத்திருக்கு, அதுதான். ஸோ அரேஞ்ச்மெண்ட்னா சர்டன் ஆட்டம்ஸ் வந்து பால் ஆயிருக்கு, சர்டன் ஆட்டம் ஸ்ட்ரைக்கர் ஆயிருக்கு, சர்டன் ஆட்டம்ஸ் கீப்பர் ஆயிருக்கு. ஸோ அந்த கீப்பர் ஆட்டம் வந்து பாலை தடுக்க பார்க்குது, ஸ்ட்ரைக்கர் ஆட்டம் வந்து பால் அடிச்சு கோல் போட பார்க்குது. இப்படி பேசினா வந்து அவனுக்கும் புரியாது, அந்த கேம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். ஸோ அதனால யாரும் ஃபண்டமெண்டல் லெவல்ல கீழே இறங்கி பேச மாட்டாங்க. ஸோ அதனாலே பாதி பேருக்கு பிசிக்ஸ் கோல்ஸ் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ ஆத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா யூனிவர்ஸை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பிசிக்ஸ் கோல் பேசியிருக்காரு. ஸோ ஒரு சின்ன உதாரணம் பார்த்துக்குவோம். இதை வந்து ஆண்ட்ரோஃபின்னு வாங்க. ஆண்ட்ரோஃபினா சின்னதா புரியணும் அப்படின்னா நம்ம டைஸ் உருட்டணும்னு வச்சுக்கோங்க, 1லேருந்து 12 விழும். சாரி 2லேருந்து 12 விழும், ஏன்னா 2 டைஸ் உருட்டுவோம்ல. ஸோ அப்போ அந்த 2லேருந்து 12 விழுறப்ப 2, 3, 4, 6, 7 அந்த மாதிரி ஒரு நம்பருக்கும் டிஃபரெண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் இருக்கும். இதுல மேக்சிமம் என்ட்ரோஃபி எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7. ஏன் அப்படின்னா 7ஓட காம்பினேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதிகமா 7 தான் விழ வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப நீங்க அந்த டைஸ் கேம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த டைஸோட மேக்சிமம் என்ட்ரோஃபி அச்சீவ் பண்ணணும்னா நம்பர் 7. ஸோ அதை வச்சு நிறைய கேம்ஸ் இருக்கு. இப்போ செட்லெஸ் ஆஃப் கெட்டான் பார்த்தீங்கன்னா கூட நம்பர் 7க்கு தான் தீஃப் கொடுத்துருப்பான். ஸோ தீஃப் போய் எங்க வேணா போய் ஸ்டீல் பண்ணிட்டு வரலாம், உனக்கு அந்த டேர்ன் கட் ஆகுற அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த நம்பர் 7 மேக்சிமம் என்ட்ரோஃபி அதிக பேருக்கு அது விழ வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ என்ட்ரோஃபில வந்து அப்போ ஹாட்டர் ஆக முடியுமா, கோல்டர் ஆக முடியுமா அப்படின்னா முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாட் காஃபி பண்றாங்க, அதை கோல்டு மில்க் ஊத்துறாங்க. ஸோ இப்போ இந்த காஃபி வந்து ரொம்ப சூடா இருக்கு, இங்க வந்து ஒரு மில்க் கோல்டா இருக்கு, அதை மிக்ஸ் பண்றாங்க.
அப்ப ஒன்று இது சூப்பர் ஹாட் ஆகணும் இல்லை சூப்பர் கோல்ட் ஆகணும். ஆனால் என்ன எண்டிங் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மிக்சிங் டெம்பரேச்சர். அது ஏன் அப்படின்னா அந்த மிக்சிங் டெம்பரேச்சரை ஒரு அஃபோர்டபுளான நம்ம சூடுக்கு வருது பார்த்தீங்களா, அதுக்கு தான் மேக்ஸிமம் என்ட்ரோஃபி வேல்யூவாக இருக்கும். ஸோ இதை வச்சு ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம யூனிவர்ஸ் ஃபுல்லாக ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸ்டார்ஸு நம்ம பிளானட்லனா ஒரு கைண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். ஆனால் ஸ்பேஸு லாஸ்ட் பிளானட் நெப்டியூன்னா போனால் ஃப்ரீசிங் கோல்டாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த மனுஷன் கூட ஆட்டம்ல மேடானவன் தான், காஃபி எல்லாமே ஆட்டம்ல மேடானவன் தான். ஸோ இப்போ இந்த ஆட்டம் எல்லாம் எங்கே போக பார்க்கும் அப்படின்னா ஹீட் டெத் அப்படின்னுவாங்க. ஹீட் டெத் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, யூனிவர்ஸோட எண்டு ஸ்டேட் அதுதான். எண்டு ஸ்டேட் ஒரு டெம்பரேச்சர்ல ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த டெம்பரேச்சரை நோக்கி போயிட்டு இருக்கும் எல்லா ஆட்டம்ஸும். இதுதான் ஒரு பிசிக்ஸ் கோல் அப்படின்னு அவர் செட் பண்றாரு. இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பிக் பேங் ஆகி ஒரு 4 பில்லியன் இயர்ஸ் 5 பில்லியன் இயர்ஸ்க்கு பிசிக்ஸ் இந்த கோல் ஒபே பண்ணி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. எது வரையும் அப்படின்னா ஒரு பிளானட் ஒரு கேலக்சி உருவாகி கிராவிட்டி வர வரையும். ஸோ அப்போ கிராவிட்டி வந்துடும்னா கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சது. அது என்ன பார்த்தீங்கன்னா டிசிபிட்டேஷன் டிரைவன் அடாப்டேஷன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒரு மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்லேருந்து மேக்ஸிமம் எனர்ஜி பார்க்குது. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தான். இப்போ நம்ம எவால்வ் ஆகி நம்ம மனுஷன் ஆகிட்டோமா, நம்ம குரூப் ஆகிட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளான்ட்டு நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம எனர்ஜி எடுக்கிறோம்ல, சுற்றி இருந்து எனர்ஜி எடுக்கிறோம். அவ்வளோ எனர்ஜி நமக்கு தேவையில்லை ஒரு ஆளுக்கு, ஆனால் ஒரு குரூப்பாக நம்ம அந்த எனர்ஜினா கன்சியூம் பண்ணுறோம்ல, இதுதான். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த யூனிவர்ஸ் கோல்லேருந்து கீழே டிவியேட் ஆகி கொஞ்சம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த எனர்ஜியை அப்டைன் பண்ணி அவங்க மேக்ஸிமம் என்ட்ரோஃபி யூஸ் பண்ண பார்க்குறாங்க. பேசிக்காக மேக்ஸிமம் என்ட்ரோஃபி போனீங்கன்னா எனர்ஜி மேக்ஸிமம் வரும். இதுதான் ஃபிசிக்ஸ். ஸோ என்ட்ரோஃபி அதை கொஞ்சம் இதோட நிறுத்திக்கும். இதை வச்சே பேசிட்டு போனால் போரிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல பூபதி இன்னும் கொஞ்சம் நிறைய இது பண்ணியிருக்கான். ஸோ அவன் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கிட்டோம். நான் அப்புறம் பயாலஜி, சைக்காலஜி, அப்புறம் இன்ஜினியரிங் இது முடிச்சோன்னா டிஸ்கஷன் ஃபோரம் ஓப்பன் பண்றேன், எல்லாரும் பேசலாம். பூபதி நீ ஆட் அப் பண்றேன்னா மட்டும் ஆட் அப் பண்ணு. நான் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா நீ சொன்ன மாதிரி தான் பண்ண திரும்பி என்ட்ரோபி பத்தி ஆரம்பிச்சுன்னு வையேன். ஓகே ஓகே நம்ம போவோம். எதனா டவுட்ஸ் வரும்போது இஃப் ஐ எம் இது ஓகே இதை சொன்னா அது ரீசனபிளா இருக்கும், இல்ல கொஞ்சம் ஆட் அப் பண்ணலாம் அப்படின்னும் போது நான் மேபி ஐ கேன் ஆட் அப். ஓகே நம்ம ஓகே கொடுத்ததே இது ஓகே தான். ஓகே இதுலே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம ஸ்கூல்ல டைஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது அப்புறம் காஃபி இது தெர்மோடைனமிக்ஸ்ல வரும். நான் ஆட் அப் பண்ணனும் அப்படின்னா ஓகே ஒரு புரியற மாதிரி இருந்தனா எல்லாரும் டெனன்ட் படம் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐம் நாட் மோஸ்ட்லி பார்த்துருப்பாங்க, ஏன்னா கிறிஸ்டபர் நோலனோட ஃபேன்ஸ்னா பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் வர கான்செப்டுமே என்னவே இட்ஸ் என்ட்ரோபி தான். ஸோ அவங்க அந்த அந்த டைம் எப்படி அவங்க ரிவர்ஸ் பண்ணி வராங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக என்ட்ரோபி அது ஒரு ரொம்ப ஒரு ஃபேண்டசி தான். ஏன்னா அந்த மாதிரி தியரிட்டிக்கலாக கூட அது பாசிபிள் கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா இப்போ நீ என்ட்ரோபி நீ பேஸ் பண்ணி நீ டைம் எப்பயுமே என்ன ஒரு சயின்ஸ் சொல்லுவாங்கன்னா எப்பவுமே என்ட்ரோபி கீழே இறக்க முடியாது. அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும், அது கீழே இறங்காது. ஸோ அப்போ என்னன்னா அது அப்போ அந்த கான்செப்ட் என்னன்னா என்ட்ரோபியை நான் இறக்கணும்னா என்ன ஆகும், இறக்கணும்னா ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த டைம் ரிவர்சிங் பாசிபிள். அது தியரிட்டிக்கலி நாட் பாசிபிள், பட் இட்ஸ் லைக் அ ஃபேண்டசி தான் அது. ஸோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ட்ரோபி. ஓகே தேங்க்ஸ் பூபதி, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னும் டெனன்ட் பார்க்கல, பட் ட்ரெய்லர் பார்த்துட்டேன், அதனால என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஓகே ஸோ இப்போ ஃபிசிக்ஸ்னால் அவ்வளோதான், என்ட்ரோபியை இன்க்ரீஸ் பண்ண இருக்கும். அதுதான் இந்த டேக்அவே 2 ஸ்லைடில். இப்போ ஹாட் காஃபி கோல்ட் மில்க் இருந்தால் ஹாட்டாகவும் இல்லை கோல்டாகவும் இல்லை, ஒரு மிக்சிங்காக ஒரு நார்மல் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் வேல்யூ அந்த டெம்பரேச்சருக்கு போது பார்த்தீங்களா, இது ரெண்டும் சேர்ந்தா என்ன, அவ்வளோதான். அதை நோக்கி தான் ஃபிசிக்ஸ் கோல்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் டேக்அவேயாக இருந்தால் போதும், மற்றபடி என்ட்ரோபி என்ன அந்த அளவுக்கு அவ்வளோன்னு யோசிக்க வேணாம். 7ங்கிற நம்பரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி டைஸ் போட்டுனா
7 வந்து அதிக வாட்டி வருதுல, அது வந்து ஒரு டிஸார்டர்னுவாங்க. ஸோ 2லேருந்து 12க்குள்ள உள்ள டிஃபரெண்ட் ஓகே. டிஸார்டர். ஸோ நான் வேணா ஒண்ணு ஆட் பண்றேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நான் ஈஸி. படிக்கும்போது ரொம்ப பேசிக்கா ஒண்ணு வந்து அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலா. சோ என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் நத்திங் பட் டிஸ் இட்ஸ் டிஸார்டர் தான். ஓகேயா? சோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு 10 பேர் நம்ம பசங்களே இருக்குமே, ஒரு 10 பேர் இருக்கோம். அந்த 10 பேரோட ரூம போய் பார்த்தோம் அப்படின்னா, யூனிஃபார்மா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட்டான ஒரு ரூம். சோ அதுதான் வந்து நம்ம சொல்லுவோம் வந்து அது வந்து ரொம்ப ஆர்டரா இருக்கு, ரொம்ப யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு நம்ம எதை மீன் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நீட்டா இருக்கு, ஒரு ரூம் வந்து அழகா அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, அத வந்து நம்ம வந்து நீட்டா இருக்குப்பா, ரொம்ப யூனிஃபார்மா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து கலஞ்சு 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 இருந்ததுன்னா அது டிஸார்டர். ஆர்டர் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து டிஸார்டர். சோ அப்ப பாத்தீங்கன்னா 10 பேரோட ரூம் நீ வந்து சும்மா ரேண்டமா நம்ம போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு வையேன், அதுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் பாத்தீங்கன்னா கச்ச கச்சன்னு தான் இருக்கும். ரொம்ப மிஞ்சி போனா ஒரு ரூம் 2 ரூம் வேணா அது வந்து ஆர்டரா இருக்கலாம். சோ அப்ப இதுலயே ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஸார்டர் பாத்தீங்கன்னா அதிகம். சோ தட் இஸ் தி என்ட்ரோபிஸ் எக்ஸாம்பிள். அதே டைஸ் எக்ஸாம்பிள் தான். சோ இன்னும் புரியல அப்படின்னா இத வச்சு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ் கியூப் வந்து அதோட ஆட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப இறுகி நல்லா க்ளோஸ் டு ஈச் அதர் அந்த மாரி இருக்கும். அத வந்து நீ அது வந்து நீ ஒரு டெம்பரேச்சர் வந்து நீ ஏத்தின அப்படின்னா, அது வந்து லிக்விடா மாறுது. சோ அப்ப என்னன்னா, ஆர்டரா இருக்கிற ஐஸ் கியூப் வந்து டிஸார்டரா ஆகி லிக்விட் ஆகுது. ஆனா நம்ம வந்து பிசிக்ஸ் தெரியாதனால நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா வந்துட்டு, தண்ணி தான் வந்து ஆர்டரா இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து பரவி இருக்கு. ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா கச்ச கச்சன்னு இருக்கு அப்படின்னு நெனச்சுப்போம். ஆக்சுவலா பிசிக்ஸ் படி ஐஸ் கியூப் தான் வந்து ஆர்டரா இருக்கு. நீங்க அத மெல்ட் பண்றதுனால பார்த்தீங்கன்னா, அது டிஸார்டர் ஆகி அதே தான் நம்ம வந்து ஒரு கட்டைய எரிக்கிறோம் அப்படின்னா, கட்ட வந்து ஆட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளூட் டூ ஈச் அதர். அது வந்து ஒரு ஆர்டர் ஸ்டேட்ல இருக்கும். அத எரிச்சு ஆஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அது டிஸார்டர் ஸ்டேட்டுக்கு போகுது. சோ இதுதான் என்ட்ரோபி. சோ எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா. ஓகே. ஸோ அப்ப பிசிக்ஸ்ல வந்து நம்ம முதற்கொண்டு பிளானட், யூனிவர்ஸ், கேலக்ஸி எல்லாமே அந்த டிஸார்டர் நோக்கி போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அதுதான் அதோட கோல். அதை வச்சுதான் அது எல்லாமே பறந்துச்சு. அது விரிஞ்சு போய்கிட்டே இருக்கு. ஸோ அதோட நெக்ஸ்ட் போய்க்கலாம். ரொம்ப இதை பத்தி பேசணும் போர் வச்சுணும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்த்தா பயாலஜிக்கல் எவல்யூஷன் கோல். ஸோ இப்போ நம்ம அந்த டிசிபிடேஷன் பார்த்தோம்ல, அதுதான் அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி வரும். ஒரு ஆர்கனைஸ்டு மேட்டர் கால்டு லைஃப், அது வந்து செம்மையா எக்ஸலண்டா எனர்ஜியெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்து இன்னும் ஃபாஸ்டரா டிஸார்டர் நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி ஒன்னா உருவாகி ஒரு மனுஷன் ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனோ ஃபர்ஸ்ட் பாக்டீரியாவோ உருவாயிடுச்சா, அந்த பாக்டீரியானால எஃபிஷியண்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. உடனே எவல்யூஷன் படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகேடா அப்ப இதை வந்து ரெப்ளிகேட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா சீக்கிரமா அந்த மேக்ஸிமம் டிஸார்டர் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இது 1 ரெப்ளிகேட் ஆகும், 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் படி அது பவர் டு 300 அப்படின்னா எவ்வளோ பெருசு, யூனிவர்ஸ் மேலே போயிடும். ஆனால் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ரெப்ளிகேட் பண்றோம், ஆனால் அந்த ஈக்குவலன்ட் லெவலில் ரெப்ளிகேட் பண்றோமா இல்லை. ஸோ அதுதான் சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ அந்த ரெப்ளிகேஷனுங்கிறது வந்து எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னா, அது வந்து ஒரு சப் கோல் அப்படின்னு கொண்டு வருவாங்க. இப்போ யூனிவர்ஸோட மெயின் கோல் வந்து ஹீட் டெத். ஓகே, ஹீட் டெத்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொன்னோம்ல, அந்த ஒரு நார்மல் டெம்பரேச்சருக்கு யூனிவர்ஸ் வந்தாகணும். சூரியன் சூடாக இருக்குது, பிளானட் ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஆவரேஜ் என்டையர் யூனிவர்ஸ் வந்து ஒரு டெம்பரேச்சருக்கு வர்றது தான் ஹீட் டெத். அது என்ன டெம்பரேச்சர்னு தெரியாது. கேன் பி சூப்பர் ஹாட் ஆர் இட் கேன் பி சூப்பர் கோல்டு, ஃப்ரீசிங்காகவும் இருக்கலாம். ஆனால் அது என்ன டெம்பரேச்சர்னு தெரியாது. ஸோ அந்த இதுக்கு வந்து இந்த ரெப்ளிகேஷன் வந்து ஒரு சப்கோல் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. இப்போ ரெப்ளிகேஷன் பண்ணுன்னா நம்ம ஹியூமனுக்கு சில கோல் சப்கோல்ஸ்லாம் வருது. அது என்ன பார்த்தீங்கன்னா, சாப்பிடணும். சாப்பிட்டாதான் நம்ம உயிர் வாழ்வோம், நம்ம அப்புறம் போய் ரெப்ளிகேட் பண்ண முடியும். அப்புறம் தூங்கணும். தூங்கலைனாலும் நம்ம காலியாயிடும். அது ஆல்ரெடி நம்ம ஒய்வி ஸ்லீப்பில் பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஸோ இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 1% வந்து ரூல்ஸ் ஆஃப் தம்ப் வந்துவாங்க. எவல்யூஷன் வந்து இந்த 1% வந்து சேஞ்ச் பண்ணிச்சுனாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஹியூமன்ஸ் ஆர் ஸ்டார்டட் டு பிஹேவ் அஸ் அ கோஆப்ரேட்டிவ் குரூப். அதுதான் நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோம். அப்புறம் அந்த எனர்ஜி சுற்றி இருக்கிற எனர்ஜினா நம்ம இந்த குரூப்புக்கு எப்படி மேக்சிமமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இதுதான் எவல்யூஷன் கோல். ஸோ எவல்யூஷன் கோல் டேக்அவே என்ன அப்படின்னா, டாப் அல்டிமேட் கோல் வந்து யூனிவர்ஸ் கோல், அது கீழே சப் கோல்னு வச்சுக்கோங்க. அதோட ஃபர்ஸ்ட் கோல் வந்து பயாலஜி கோல்ல ரெப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெப்ளிகேஷன் யார் பண்றா அப்படின்னா, டிஎன்ஏ மூலமா பண்றோம். ஒரு டிஎன்ஏ வச்சு நம்ம இன்னொன்று ரெப்ளிகேட் பண்ணிட்டு அப்படி கொண்டு வரோம்.
நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 2 கோல் பத்தி பார்த்தோம்ல, அதுக்கு வந்து ஒரு பெரிய ரெபெலியன் அப்படின்னுவாங்க சைக்காலஜி பண்ற கோல்ஸ்னா. ஏன் அப்படின்னா, ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு சிங்கிள் வெல் டிஃபைன்டு கோல் இதுவரை யாராலையுமே சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, ரெப்ளிகேஷன் நம்ம சொல்லலாம், ஆனா ரெப்ளிகேஷன் நம்ம பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து அந்த ரெப்ளிகேஷன் கோலை சப்ரஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் என்னன்னு பார்த்துக்குவோம். இப்ப நம்ம ஒரு சிங்கமோ பாம்போ பார்த்துட்டோம் கண்ணால, அப்ப நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? பயந்து ஓடுவோம், ஃபியர். ஒரு பிரியாணி நல்ல சாப்பாடு ஸ்மெல் வருது, அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு ஹங்கர் வந்து சாப்பிட போவோம். ஒரு மியூசிக் ஹியர் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளசன்ட் ஃபீல், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மூடுக்கு போவோம். இதே ஓடி போய் இடிச்சுட்டோம், எங்கேயோ ஒரு பெயின் வருது அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி கத்துவோம், அதை தாங்க முடியாம ஆக்ரோஷமா. எக்கனாமி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். எப்படி சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஃபன்னியா சொல்லியிருப்பாரு, ரெப்ளிகேட் பண்றதா நம்ம கோல்னா நம்ம 20 குழந்தைய கூட ரெப்ளிகேட் பண்ணலாங்க, 20 குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த எக்கனாமி ஃபீசிபிளா நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால தான் 1 2ஓட நம்ம நிறுத்திக்கிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த எக்கனாமி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் வச்சு டிஎன்ஏ சொல்றதை தாண்டி நம்ம பண்றோம். இப்ப டிஎன்ஏ வந்து ஒரு ஸ்வீட்டை பார்த்தா கிரேவ் பண்ணி நிறைய சாப்பிட சொல்லுவோம், ஆனா நமக்கு சுகர் வந்துடும் பயத்துல நம்ம லிமிட்டா சாப்பிடுவோம். அப்ப நம்ம டிஎன்ஏ சப்ரஸ் பண்றோம். அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணணும்னு நினைப்போம், ஆனா எக்கனாமி மற்ற ஃபேக்டர்ஸ் ஸ்கூலிங் இதெல்லாம் பார்த்துட்டு அதையும் சப்ரஸ் பண்ணுவோம், 1 2 போதும்னு சொல்லிட்டு போய் பர்த் கண்ட்ரோல் பண்றோம். அதனாலதான் இந்த சைக்காலஜிக்கலா வர ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே வந்து டிஎன்ஏவோட கோலுக்கு வந்து ஒரு ரெபலியன் மாதிரி இருக்கு. இன்ஜினியரிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஹியூமன்ஸ் வந்து அந்த மேக்ஸிமம் என்ட்ரோபிக்கு தான் பார்க்குறோம், அந்த ரீச் பண்ண பார்க்குறோம். ஓகேவா? அந்த இதில் பார்த்தோம்னா நம்ம ஹியூமனோட எவல்யூஷன் படி நமக்கு ஒரே கோல் ரெப்ளிகேஷன். ஆனால் நம்ம எவால்வ் பண்ணி வந்தப்ப டிஃப்ரெண்டாக போயிட்டோம், அந்த பிரைமரி கோலையே ரெபல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. எப்படி இப்போ பார்த்த மாதிரி ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கொடுத்த இன்னொரு கோல் என்ன? மேக்ஸிமைஸ் என்ட்ரோபி பண்ணும். அதை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் 150 இயர்ஸ்ல மிஷின்ஸ்லாம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸு, காரு, கப்பல், மெல்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த மிஷின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சும்மா கிடக்கிற ஒரு சாண்டை வந்து டிஸார்டர், இங்கே இருக்கிற கோல் அயனை டிஸார்டர் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மிஷின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுது. அப்போ இன்னும் நம்ம அந்த ஹீட் டெத் கோல் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம இந்த டிசைன் பண்ணுற மிஷின் வந்து ரொம்ப பெட்டர் ஆகிட்டே வரும். லைக் ஆட்டோமேட்டட் ரோபோட், செல்ஃப் ஃப்ளையிங் ராக்கெட்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார்லாம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்ததுனால அதுவாக பண்ணிட்டு போவோம், ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் கூட வராது. ஸோ இப்போ இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளா பண்ண வேண்டிய வேலையை ஒரு மிஷின் கிரியேட் பண்ணி அதை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதான் இன்ஜினியரிங் அவுட் சோர்சிங் கோல்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்லி முன்னாடி நான் ஒரு சின்ன பிரேக் விடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆளாளுக்கு கொஞ்சம் இந்த 4 கோல்ஸ் உங்களுக்கு புதுமையாக இருந்ததா, ஆத்தர் சொன்னது உங்களுக்கு எப்படின்னா தோணுது அப்படின்னு ஒருத்தரும் ஒரு 2 to 3 minutes பேசலாம். பூபதி வந்து லாஸ்ட்டாக பேசிட்டோம். ஸோ மேபி ஐ கோ வித் ஃபர்ஸ்ட் நியூ ஜாயின் சுவாமிநாதன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த 4 கோல் இதுவரையும் புதுசாக இருக்கா? எப்படி தோணுச்சு? இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொல்லலாம். தேங்க்யூ சதீஷ், தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளனேஷன். நல்லா டீட்டெயிலாக இருந்தது எக்ஸ்பிளனேஷன், ஸ்லைட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு அது புதுசாக தென்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் டெத்துங்கிறது விஷயம் தான். ஸோ இப்போ ஹீட் டெத் அப்படின்னா, இப்போ நம்மளே வந்து நம்மளை அழிச்சுக்கிறது வந்து நம்ம ஒரு கோலாக வச்சுக்க மாட்டோம்ல. அது எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் புரியல. இப்போ ஹீட் டெத்னா இப்போ ஒரே டெம்பரேச்சர் தான் யூனிவர்ஸ் ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த டெம்பரேச்சரால ஹியூமன்ஸால வாழ முடியாது அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வரும்போது தென் எப்படி வந்து நம்ம சர்வைவிங் இன்ஸ்டியூட் எப்படி வேலை செய்யணும்? எனக்கு அதான் புரியல. அந்த ஹீட் டெத்துங்கிறது எனக்கு ஃபுல்லா புரியல. ஓகே, நான் ஹீட் டெத்துங்கிறது என்ன அப்படின்னா, நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து காஸ்மிக் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லியிருப்போம். அதுல வந்து பிக் ஃப்ரீஸ் அப்படின்னுவாங்க. பிக் ஃப்ரீஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கான். ஸோ இப்போ அது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போச்சுன்னா ஆஃப்டர் 5 பில்லியன் 10 பில்லியன் இயர்ஸ் பார்த்தோம்னா நம்ம சூரியனுக்கும் நமக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தாண்டி நம்ம வந்து நெப்டியூன் இருக்கிற இடத்துக்கு கூட போயிடுவோம். அப்புறம் சூரியன்னா இருக்காது, அதுவே வந்து பர்ன் பண்ணி அந்த ஹைட்ரஜன் டு ஹீலியம் கன்வெர்ட் பண்ற நியூக்ளியர் ஃபியூஷன் தான் சூரியன் பண்ணுது. ஸோ அந்த எனர்ஜியும் தீர்ந்து சூரியன் வந்து டார்க் ஸ்டார் ஆகி அது எனர்ஜி தர மறுத்துரும். அப்போ சன்லைட் இல்லைன்னா
ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் கம்மியாகுமா? அதே மாதிரி யூனிவர்ஸ் வந்து விரிஞ்சு போயிடுச்சு, அதனால புதுசா ஒரு சூரியன் உருவாகுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த டைம்ல வர ஒரு டெம்பரேச்சர் வந்து பிக் ஃப்ரீஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹீட் டெத்னா ரொம்ப சூடாகி செத்துடுவோம் அப்படிங்கிற வேர்டு அது. பட் ஆனால் அது அப்படி கிடையாது ரியாலிட்டி இன் காஸ்மாலஜியில். பிக் ஃப்ரீஸ் வந்து இது. ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒன் ஆஃப் த வே நம்ம யூனிவர்ஸ் வந்து அழிஞ்சிரும், ஹியூமன் லைஃப் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ப்ரிடிக்ட் பண்றாங்க. அதை இவர் தூக்கி பிசிக்ஸ் கோலா ஹீட் டெத்னு வச்சிருக்காரு. ஸோ அது வந்து பிசிக்ஸ் கோல். பிசிக்ஸ் கோல்னா ஆட்டம் மேட்டர் அதோட கோல், அது வந்து ஹியூமன் கோல் கிடையாது. அதுதான் நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். லைஃப் ஹஸ் டு கம் டு an end. ஸோ நம்ம வந்து லைஃப் லாங் வந்து வி கான்ட் லைஃபோட அது இது சொல்றேன் நான். ஸோ எனி மேட்டர், அது வந்து ஸ்டாரா இருக்கட்டும், ஸோ எதுவாக வேணா இருக்கட்டும், ஒரு எண்டு வரும். ஸோ அந்த எண்டு தான் வந்து மேக்ஸிமம் டிசார்டரை நான் பார்க்குறேன். அது ஐ மேபி ராங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிசிக்ஸ். ஸோ நான் என்ன எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா வந்து தட் இஸ் தி எண்ட் ஆஃப் த லைஃப். அது உன் லைஃபா இருக்கலாம், என் லைஃபாகவும் இருக்கலாம், ஏன்னா நம்ம செத்து போவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்போ என்ன ஆகும்னா ஒரு இப்போ நான் சொன்னேன்ல டிசார்டர் தான் என்ட்ரோபி அப்படின்ட்டு. பட் எண்ட் ஆஃப் தட் ஈட் டெத்ல என்ன ஆகும்னா ஒரு யூனிஃபார்மிட்டி வரும். ஸோ நீ செத்து போயிட்ட அப்படின்னா, இப்போ நீ ஐ எம் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ், யூ ஆர் ஆல்சோ மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஏ பர்டிகுலர் பேட்டர்ன். ஸோ அதனால தான் நீ சாம்புவா இருக்க, நான் வேற மாதிரி ஒரு பேட்டர்ல இருக்கனால தான் பூபதியா இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் இறந்து போயிட்டேன், இல்லை நீ இறந்து போயிட்ட அப்படின்னா ஸ்டில் அந்த ஆட்டம் அங்கே தான் இருக்க போகுது, ஆனால் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல இருக்கும். அதனால தான் உனக்கு மூச்சு இல்லாமல் இருக்கும், நீ உன்னால பேச முடியாது, உன்னால கான்சியஸா இருக்க மாட்டேன். ஸோ வந்து ஆட்டம் அங்கே தான் இருக்கும், ஆனால் அது என்ன ஆகும்னா வந்து அந்த டிசார்டர்ல இருந்து போய் ஒரு யூனிஃபார்மிட்டிக்கு வந்துடும். See, that's how the பிக் பேங்க்கு முன்னாடி யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். ஸ்டார்ஸ், கேலக்சி, ஒரு கர்மமும் இருக்காது. ஆனா அந்த பிக் பேங் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து லைஃப் வரல, பட் அதுக்கே பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுத்துக்கிச்சு. பட் அந்த பிக் பேங் தான் வந்து ஸ்டார்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கிருந்து தான் டிசார்டர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எங்கெல்லாம் டிசார்டர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒண்டர்ஸ் இருக்கு, அங்கெல்லாம் லைஃப் இருக்கு. ஸோ அது ஒரு எண்டில் வரணும்ல. ஸோ தட் இஸ் நாட் தி ஹியூமன் கோல், அது வந்து ஒரு பிசிக்ஸ் கோல். அது வந்து அது தானாவே நடக்கக்கூடியது. ஸோ அதுல தான் நாங்கள் வந்து போன பாட்காஸ்ட்ல வந்து சப்போஸ் அந்த மாதிரி நடந்ததுன்னா, நீ சொல்றது கரெக்ட், ஹியூமன் ரேஸே அழிஞ்சிடும். அப்ப எப்படி நம்மளை காப்பாத்திக்கலாம்? ஒரு எர்த் அழியுது, இல்ல சன்னே அழியுதுன்னும் போது அப்போ வாட் இஸ் தி அதர் ஆப்ஷனல்ஸ் வி ஹேவ் டு சர்வைவ் அப்படின்னும் போது நம்ம எர்த்தை விட்டு தாண்டி ஆகணும். எர்த்துக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நீ வந்து டைனோசர் மாதிரி அழிஞ்சிடுவ. ஸோ அப்பதான் வந்து எர்த்தை விட்டு நம்ம வெளியில போகணும், காஸ்மோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் போது நம்ம என்ன மாதிரி எனர்ஜி தேவை, அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ அந்த பாட்காஸ்ட் கேட்டீங்கன்னா யூ மே கெட் சம் கைண்ட் ஆஃப் மோர் இன்புட்ஸ் ஆன் வை வி நீட் டு கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் தி அவுட்டர் ஸ்பேஸ். பட் நீ கேட்ட கொஸ்டின் ஆன்சர் வெரி சிம்பிள். அந்த ஹீட் டெத்துங்கிறது நம்ம கோல் கிடையாது. நம்ம ஆல்ரெடி சைக்காலஜிக்கலா ப்ரிப்பேர் ஆயிட்டோம், அதை ஃபைட் பண்றது ரெபல்லியன் ஆக போறோம். அதுக்கு தான் அந்த சைக்காலஜி கோல் வந்து வி வில் பி ரெபலிங் அகெயின்ஸ்ட் ஆல் த கோல்ஸ். ஓகேவா? எதுனா நம்மளோட சர்வைவலுக்கு எதிராக இருக்கோ அதுக்கு நம்ம எதிர்த்து போர் புரிவோம். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அளவு போர் புரிஞ்சு உயிரோடு இருக்க பார்ப்போம். இப்போ டைனோசார் அதுக்குன்னா திங்கிங் கேப்பபிலிட்டி இல்லை, ஸோ அது வந்து அழிஞ்சு போச்சு. அந்த மீட்டியார் பாத்திரம்னா பயந்து ஓட தான் முடியும் அதனால, ஆனால் அதுக்குள்ள அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீ நினச்சிக்கலாம். ஸோ ஹீட் டெத் கோல் வந்து ஃபிசிக்ஸ் கோல். ஃபிசிக்ஸ் கோல்னா ஆட்டம்ஸு அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகளோட கோல், நம்ம கோல் கிடையாது. ஸோ ஃபிசிக்ஸோட கோலுக்கு நம்ம இன்டைரக்டா இப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஹெல்ப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேட் ஆகி ஹெல்ப் பண்ணோம். இப்போ நம்ம எமோஷன் இதெல்லாம் வந்துடுச்சு, நம்ம உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ரெபல் பண்ண போகிறோம். அதான் ரெபல்லியன் கோல்ஸு. அந்த ரெபல் பண்ணிக்கிட்டே நம்ம இன்ஜினியரிங் பண்ணுறோம். இன்ஜினியரிங் பண்ணுற நம்ம காப்பாற்றுறோம்னு நினைக்கிறோம், அது இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் பண்ணுது ஹீட் டெத்துக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அது எல்லாருமே நிறைய ரிசர்ச்சஸே இருக்குது அதை ஒட்டி. இப்போ நமக்கு இந்த அவேர்னஸ் இருந்தால் போதும் இப்போதைக்கு, அவ்வளோதான். ஸோ ஓகே, அதான் நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நம்ம we are both contributing to the goal and also rebelling the goal at the same time. Exactly. See, அங்கதான் AI is going to come into picture to save us actually. ஸோ என்ன ஆகும்னா இப்போ சரைய சொன்ன மாதிரி நம்மளோட கோல் என்னன்னா வந்து ரெப்ளிகேட் பண்றது தான். ஒரு செகண்ட் நீ வந்து பூபதி இந்த இன்ஜினியரிங் கோல்ஸ் இல்ல சலேஷ் ஆக்சுவலி பாயிண்ட் அவுட் பண்ணல. இன்ஜினியரிங் கோல்ஸ் வந்து அது மிஸ்ஸிங்கா இருக்கா? ஓகே, அது என்னன்னா நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ வந்து ஒரு இரும்பு தாது இல்ல
அயன் ஓர், காப்பர் ஓர், மெட்டல் ஓர், இல்லை அந்த சில்வர் இதுனா இருக்குல்ல, அது வந்து நம்மளோட மண்ணுக்கு அடியில இருக்கு. ஸோ இப்போ எர்த்தோட அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ல அதை வெளியில வெடிச்சு செதறி வல்கேனோட மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் அது டிசிபிட் ஆகி ஹீட் டெத்துக்கு போகணும் அதோட எனர்ஜி. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மிஷின்ஸ் வச்சு நம்ம ஃபாஸ்டா நம்மளே டிக் பண்ணி எடுத்து அந்த அயன் ஓரை நம்ம இப்பயே கன்வெர்ட் பண்ணி மெல்ட் பண்ணி அந்த புகையெல்லாம் வெளில அனுப்பிச்சிட்டோம். ஸோ அப்ப ரியலா நடக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம எர்த்து ஃபார்ம் ஆகி லேண்ட் ஃபார்ம் ஆகி வாட்டர் ஃபார்ம் ஆகி வர்றதுக்கு வந்து ஒரு 5 பில்லியன் இயர்ஸ் 6 பில்லியன் ஆயிடுச்சு ப்ரிடிக்ட் பண்ணாங்க. ஆனா இந்த அயன் ஓருக்கும் அது மாதிரி ஒரு அனதர் 6 பில்லியன் இயர்ஸ் ஆக வேண்டியது. ஆனா நம்மளோட அறிவாலையும் மிஷின் இன்வென்ட் பண்ணனாலையும் அது இன்னும் ஃபாஸ்டா பண்ணுது இந்த வேலையெல்லாம். இமேஜின் எல்லாரும் எவ்வளோ கார் ஓட்டுறோம், இதெல்லாம் நான் அந்த டேபிள்ல போடல, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. எவ்வளோ கார் ஓட்டுறோம், எவ்வளோ ராக்கெட் விடுறோம், ஃபியூவலை ஈஸியா பர்ன் பண்றோம், பெட்ரோ கெமிக்கலை தேடி எடுத்து அசால்ட்டா பர்ன் பண்றோம். அது எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமைசிங் த என்ட்ரோபி வேல்யூக்கு வரும். இப்போ ஓரளவுக்கு புரியுதா சதீஷ், இன்ஜினியரிங் ஏன் ஹீட் டெத் கோலுக்கு ஃபாஸ்டா போகுதுன்ட்டு? சதீஷ் ஓகே, யா புரியுது. ஓவராலா இருக்கிற எல்லாம் ஆடியோ கேக்குதா? எனக்கு கேட்கல. இல்ல, கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது. சரி, ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸோ ஆஸ் சடேஷ் டோல்ட், நம்மளோட சைக்கலாஜிக்கல் அந்த கோல்ஸ் பேஸ் பண்ணி we are actually rebellion to our own goal, which is the replication. ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கணும். குழந்தை பெற்றுக்கிறத வந்து நம்ம வந்து பர்த் கண்ட்ரோல் மூலயமா இல்லை குவாண்டம் அந்த மாதிரி ஸ்டஃப் மூலயமா வந்து we are rebellion against our own goal itself. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஏஐ வந்து ஒரு கோல் செட் பண்ற அப்படின்னா என்ன ஆகும், அப்போ வந்து ஏஐக்கு தெரியும் உன்னோட ஓன் கோலே நீ வந்து மீறுற. ஸோ இட் இஸ் எ ரெபெல்லியன் அப்படின்னு வரும்போது அந்த நானே சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து மேக்ஸிமம் இன்டெலிஜென்ஸ் ஏஐ கிடைக்கிற பட்சத்தில் அதுக்கு தெரிஞ்சிடும் ஹியூமன்ஸ் தான் ஹியூமனோட சைக்காலஜிக்கல் அந்த 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 ரெஸ்ட்ரிக்ஷனால தான் வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ண அது வந்து தடுக்குது அப்படின்னும் போது அது வந்து ஹியூமனை சர்பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ ஏஐக்கு வந்து கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு கோலை நீ செட் பண்ணிட்ட அப்படின்னா அது எந்த எல்லைக்கு வேணா போய் அது வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அங்கதான் வந்து இன்டெலிஜென்ட் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்ட். ஸோ இப்போ அது எப்படின்னா கோல் செட் பண்ணலாம், அது எப்படின்னா ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ அடுத்த செகண்ட் செட் வரும், ஃப்ரெண்ட்லி ஏஐ அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ஃப்ரெண்ட்லி ஏஐல அங்கங்கே கொஞ்சம் பாஸ் விட்டு கொஸ்டின் கேட்பேன் நடுவில். ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ இப்போ சதீஷ் எல்லாமே ஐ திங்க் லைக் வி சோஃபா கிளாரிஃபை. ஸோ நான் ஃபர்தராக போகிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃப்ரெண்ட்லி ஏஐல என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு ஏஐ நம்மளோட கோல்ஸை ஒட்டி செயல்பட்டுட்டே போச்சு அப்படின்னா அந்த ஏஐ தான் ஃப்ரெண்ட்லி ஏஐ. ஓகே. அப்படி ஒரு ஏஐ உருவாகி வளம் வரணும்னா அது வந்து 3 பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கோல்ஸை லேர்ன் பண்ணணும், அந்த லேர்ன் பண்ண கோல்ஸை அதை அடாப்ட் பண்ணி அது மாதிரியே நடக்கணும், அந்த கோலை விட்டு வெளியில போயிடக்கூடாது. ஸோ அதுதான் லேர்ன், அடாப்ட் அண்ட் ரீடைன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரெசன்டேஷன் தெரியுதுல. ஸோ இப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் ஒரு ரோபோட்டுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே வந்து நிறைய ஆடு வந்து அந்த ஃபார்மில் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, ரோபோட் தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே. அப்புறம் அந்த ஃபார்மை சுற்றி வெளியில் உல்ஃப் இருக்கு. ஸோ இப்போ இந்த உல்ஃப் வந்து இந்த ஷீப்பை சாப்பிடக்கூடாது, அதை தடுக்கிறது தான் ஏஐயோட கோல். ஸோ கோல் ஆஃப் த ரோபோட் இஸ் சேவ் த ஷீப் ஃப்ரம் த உல்ஃப். இப்போ ரோபோட் வந்து என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வரலாம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் டிரைவிங் காரை டாக்ஸி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கிட்ட போயிட்டு என்னை சீக்கிரமா ஏர்போர்ட் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு வந்து நம்மளோட சீக்கிரத்தோட மீனிங் தெரியாது. அதுக்கு இருக்கிற மீனிங் வந்து ஃபாஸ்டஸ்ட் வே டு ரீச். அப்போ அது 140 கிலோமீட்டர்ல போகலாம், 140ல போகலாம், அந்த ரோட்ல போகலாம். நீ 70 கிலோமீட்டர் ஸ்பீட் எக்ஸீட் பண்ண என்ன ஆகும், போலீஸ் துரத்தும் சைரன் போட்டு. 100 120 மீறி நீ போற அப்படின்னா ஹெலிகாப்டர் விட்டு துரத்தும்.
அப்ப நீ ஏர்போர்ட்ல இறங்கும்போது போலீஸ் அங்க ரெடியா இருக்கும் உன்னை பிடிக்கிறதுக்கு. என்னாச்சு அப்படின்னா அந்த ஏஐக்கு வந்து உன்னோட கோலை வந்து பிளைண்டா எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? நீ ஃபாஸ்ட்னு சொல்லிட்ட, ஆனா ஃபாஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா நிறைய ரூட் இருக்குப்பா, அதுல எந்த ரூட் சீக்கிரமா போகுமோ அந்த ரூட்டை பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணி சீக்கிரமா போகணும்னு அர்த்தம். ஆனா நம்ம மனுஷனோட இயல்பு என்ன அப்படின்னா, நம்ம இன்னொரு மனுஷனோட பேசுற ஞாபகத்துல ஃபாஸ்டர்னா இப்படி அவன் புரிஞ்சுக்குவான், ரூல்ஸ் ஒபே பண்ணணும் கோஆபரேட்டிவா. ஸோ அந்த மாதிரி அவன் போயிடுவான். ஸோ இந்த மாதிரியான ஒரு லேர்னிங் வந்து கம்ப்யூட்டருக்கு வேணும். மனுஷன் ஃபாஸ்ட்னு சொன்னான்னா நம்மளோட மேக்ஸிமம் ஸ்பீட்ல போக சொல்லலை, ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணி இந்த ஸ்பீட்ல போகணும். அந்த மாதிரி ஒரு லேர்னிங் பிஹேவியர் வேணும். ஓகே, இதுக்கு இன்னொரு ஒரு கிளாசிக் ஸ்டோரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, கிங் மிடாக்ஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட ஜீனி வந்து கோல் ஒரு வரம் கொடுத்துரும். அவர் என்ன சொன்னார்னா, யோசிக்காம நான் எது தொட்டாலும் தங்கமாயிடணும் அப்படிங்கிறாரு. அப்ப போய் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் தொட்டு தங்கமாகி ஜாலியா இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, சாப்பிடலான்னு சாப்பாட்டை தொட்டாரு, சாப்பாடு தங்கமாயிடுது. அன்பா பெண் மனைவி குழந்தைகள் அரவணைக்கணும்னு போய் அவங்களும் தொடுறாங்க, அவங்களும் தங்கமாயிடுறாங்க. ஸோ அப்போ ஒரு விரக்தி ஆயிட்டாரு. ஸோ உனக்கு ஒரு ப்ராப்பரா திங்க் பண்ணி இப்ப அந்த ஜீனி எப்படி கிராண்ட் பண்ணுச்சு, அது மாதிரிதான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம கோல்ஸை ஒழுங்கா சொல்லல அப்படின்னா ஏதாவது போய் பண்ணிட்டு வந்துடும். அது கிட்ட இருக்கிற கேப்பபிலிட்டி கம்ப்யூட்டேஷனுக்கு. ஸோ அப்ப அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ரோபோட்டுக்கு நம்ம ஒழுங்கா லேர்னிங் சொல்லி கொடுக்கல அப்படின்னா, ஷார்டஸ்ட் பாத் எந்த பாத்துனா, இப்படி பின்னாடி வந்து இங்க போய் ஷீப் இங்க இருக்கு காப்பாற்றணும்னு போனுச்சுன்னா, இங்க வந்து ஒரு பாம் இருக்கு, அந்த பாமோட சேர்ந்து ரோபோட் வெடிச்சிடும். ஸோ ரோபோட் செத்து போயிடும். உல்ஃப் ஜாலியா வந்து கப்பலுங்கிறேன் ஷீப் எல்லாம் சாப்பிடும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு லேர்னிங் சரியா இல்லைன்னா நடக்கும் ரோபோட்டுக்கு. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் மாதிரி. அப்ப இந்த மாதிரி லேர்ன் பண்ணக்கூடாதுன்னா எப்படி லேர்ன் பண்ணும் ஒரு ரோபோட் அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏஐ வந்து என்ன பண்ணணும்னு லேர்ன் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள், இப்ப அந்த ஷீப்பை போய் காப்பாற்றணும்னா ஷார்டஸ்ட் ரூட்ல ஓடி போய் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லேர்னிங் இருக்கக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம அதை ஏன் பண்றோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஷீப்பை போய் காப்பாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம உயிரோட இருக்கணும். ஓகே, அது தெரியாம ரோபோட் போய் அங்க பட்டு வெடிச்சு செதறிடுச்சுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா உல்ஃப் வந்து சாப்பிட்டுரும். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏஐ வந்து அந்த என்டையர் மேப் இருக்கு பார்த்தியா, இதை வந்து ஒரு வேர்ல்டுன்னுவாங்க ஏஐல. இப்போ இந்த ரோபோட் இந்த எல்லோ டாட் லைன்ல எல்லா இடத்துலையும் போகலாம், இந்த ஏரியாக்குள்ள சுற்றலாம் அப்படின்னா இது வந்து ஒரு வேர்ல்டு. அப்போ ரோபோட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேர்ல்டை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க 2 ஷீப் இருக்கு, இங்கே 7 ஷீப் இருக்கு, இங்க ஒரு போர்ஷன் இருக்கு, இந்த போர்ஷன் குடிச்சா வேகமா ஓடலாம், இங்க ஒரு கன் இருக்கு, அந்த கன் எடுத்து சுடலாம், இங்க ஒரு பாம் இருக்கு, இங்க போய் இடிச்சோம்னா நம்ம செத்துருவோம். அந்த மாதிரி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு தெரியணும். அப்போ அந்த வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது போய் ஷார்டஸ்ட் ரூட் போவாது. அதுக்கு பதில் என்ன பண்ணும், இங்க போய் இந்த போர்ஷன் குடிச்சிட்டு வேகமா ஓடுமா, அப்ப இந்த உல்ஃபோட இது வேகமா ஓடலாம். அப்ப என்ன பண்ணும், இங்க வேகமா ஓடி போய் இந்த கன் எடுத்துன்னு வந்து இங்க வந்து இந்த உல்ஃபை சுட்டுடும். அப்ப என்னாச்சு, அது நான் செல்ஃப் ப்ரிசர்வேஷன், என்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஒரு லேர்னிங் பண்ணிச்சு. இந்த அந்த ஏரியா ஆஃப் வேர்ல்டை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ வந்து அதையும் காப்பாத்திக்கிச்சு, அந்த ஷீப்பையும் காப்பாத்திடுச்சு, உல்ஃபை கொண்டுடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு பெட்டர் லேர்னிங் மெத்தட். அதுதான் 2வது பாயிண்ட், எதுக்கு பண்றோம்னு தெரியணும். அப்புறம் this can be achieved by building a detailed model of the world. detailed modelனா ஒன்றும் கிடையாது, அங்க கன் இருக்கு, அங்க போர்ஷன் இருக்கு, அதை குடிச்சா வேகமா ஓடலாம், அங்க பாம் இருக்கு, அங்க போனா நான் செத்துருவேன், அதெல்லாம் விட்டு தாண்டி வரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இதை வச்சு நம்ம இந்த சின்ன வேர்ல்டை ஃப்ரேம் பண்ணிடலாம். இந்த உலகத்தை பத்தியா இது படிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ரியல் இன்சிடென்ட்டும் நம்ம நியூஸா வச்சிருக்கோம், நியூஸ் ஆர்டிக்கலா வச்சிருக்கோம். ஓகே, அந்த ஆர்டிக்கல் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் போய் படிக்கணும், படிச்சு பில்டு பண்ணணும். இந்த இன்சிடென்ட்ல மனுஷன் இது பண்ணா அதனால அவனை கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு, இந்த இன்சிடென்ட்ல இப்படி பண்ணா கோர்ட் அவனை தண்டிச்சிருச்சு. ஸோ அது மாதிரி ரியல் இன்சிடென்ட்ஸு, புக்ஸ், மூவிஸ் இதெல்லாம் படிச்சு ஒரு மாடல் பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாடலுக்குள்ள கொஞ்சம் எத்திக்கல் வேல்யூவும் பில்ட் பண்ணணும். அதை எப்படி பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வர்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இப்போ அது எப்படின்னு நான் சொல்றேன் பாரு. எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபயர் ஃபைட்டர் வந்து ஒரு பெரிய வீடு பத்தி எரியுது, அங்க ஒரு குழந்தை இருக்கு.
ஸோ இப்போ அந்த ரோபோட் வந்து அந்த இன்சிடென்ட்டை லேர்ன் பண்ணுது. அப்போ என்னாச்சு, இந்த ஃபயர் ஃபைட்டர் என்ன பண்ணிட்டான், அவன் இருந்த மிஷினை வேகமாக ஓட்டுன்னு போய் அங்கே நிறுத்தி அந்த ஃபயர் இன்ஜின்லேருந்து வெளில வந்து ஓடி வந்து ஹெல்மெட் போட்டு உள்ளே போய் அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு வரான். ஓகே, இப்போ என்ன நினைக்கும் அப்படின்னா, அந்த மிஷின் வந்து என்ன வேணா நினச்சிக்கலாம். ஒன்று, அந்த ஃபயர் ஃபைட்டர் வந்து அந்த பையனை காப்பாத்துறதுக்கு அதை பண்ணா, இது வந்து ரைட்டான ஒரு எத்திக்கல் வேல்யூ. இன்னொன்று வந்து என்ன பண்ண நினச்சிக்கோம் அப்படின்னா, ஒருவேளை அவன் உள்ள உக்காந்தே இருந்து கை கால் வலிக்குது போல, அதனால இறங்கி ஓடி இப்படின்னா தூக்கி எக்ஸசைஸ் பண்றான்னு நினைச்சுக்குவான். இன்னொன்று வந்து அந்த உள்ள அந்த ஃபயர் இன்ஜின் ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கு, அதனால அந்த எரியிற இடத்துக்கு போய் கொஞ்சம் சூடு ஏற்றிக்கிறதுக்கும் இருக்கும். ஸோ மிஷின்ங்கிறது எல்லா வகையான பாசிபிலிட்டியும் அது போய் ரீட் பண்ண பார்க்கும். ஆனா இதுல எது கரெக்டான எத்திக்கல் வேல்யூ அப்படின்னு சூஸ் பண்ணணும்னா, இட் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த கோல், அது எல்லாமே ஒரு கோல் இல்லை. நான் சூடு தணிச்சுக்கிறதுக்காக போனேன், எக்ஸசைஸ் பண்றதுக்காக போனேன், அந்த பையன் உயிரை காப்பாற்ற போனேன். எந்த கோல் அந்த ஓனர் ஃபயர் ஃபைட்டர் அவனோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஹையஸ்டா இன்க்ரீஸ் பண்ணுதோ அதை வச்சு அது லேர்ன் பண்ணும். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இஸ் நத்திங் பட் not a self-satisfaction of a machine, but self-satisfaction of its owner or a creator. Okay, so இதுதான் inverse reinforcement learning. Okay, so next வந்து adapting a goal. So இதை வந்து நான் லேர்னிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரோபோட் வந்து இந்த பாம்பில் போய் பட்டா வெடிச்சிடும். ஆனால் அது வெடிக்காம இருந்து உயிரோடு இருந்து ஷீப்பை காப்பாற்றணும். அப்போனா அது என்ன பண்ணணும்னா, அதுவே ஒரு புது கோல் கிரியேட் பண்ணலாம். என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா, இட் ஹேஸ் டு சர்வைவ் அன்டில் த அல்டிமேட் கோல் சேவிங் த ஷீப் இஸ் அச்சீவ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு புது கோல் கூட கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கற்றுக்கலாம். ஓகே, இப்போ அடாப்ட் பண்ணிக்கலாம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ அங்கனுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வருது, அதை பற்றி நெக்ஸ்ட் பார்ப்போம். அப்படின்னா என்னன்னா, இது வந்து எல்லாரோட ரொம்ப ஃபேவரட் சினாரியோ, லீஸ்ட் ஃபேவரட் பொலிட்டீஷியன். அதாவது அந்த பொலிட்டீஷியனுக்கு என்ன வேணும்னு தெரியும் நமக்கு. ஓகே, அந்த பொலிட்டிஷியன், அதாவது வாட் தே வாண்ட் அப்படின்னா என்னன்னா, அந்த பொலிட்டிஷியனோட கோல் வந்து என்ன அப்படின்னா, நம்ம கரப்ஷன் பண்ணி நிறைய காசு பார்க்கறது தான் அவன் கோல்னு நமக்கு தெரியும். ஓகே, ஆனா அந்த கோல் வந்து நமக்கு தேவையில்லை, பட் தட் நாட் வாட் வி வாண்ட். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொலிட்டிஷியன் நான் கரப்ட் பண்ணல, உங்க நல்லதுக்காக தான் இது பண்றேன், நம்மளை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாரு. அவர் சொல்ற சப்பக்கட்டை நம்ம நம்புவோமா? நம்பி அவர் சொன்ன கேர்ளை அடாப்ட் பண்ணுவோமா? இது ஒரு கேள்வி, இங்க நிறுத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு ஏஐ மிஷின் வந்து அப்பதான் ஒரு குழந்தை மாதிரி இருக்கு, வளர்ந்து வருது. அதுகிட்ட போய் நம்ம சொல்ற கோலை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அதை அடாப்ட் பண்ணிட்டு பண்ணுது. இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு, நம்ம சொன்னதை ஒபே பண்ணல. அப்ப என்ன பண்றோம்னா, உடனே ஷட் டவுன் பண்ணி ஏன் ஒபே பண்ணலன்னு பார்த்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சு கோல்ஸை ரீரைட் பண்றோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ அது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதுல ஒன் ஆஃப் த கோல் வந்து அது செல்ஃப் ப்ரிசர்வேஷன் வச்சுக்கிச்சு, லைக் அந்த ரோபோட். ஸோ இந்த டைம்ல போயிட்டு நீ அதை ஷட் டவுன் பண்ணி மாத்தணும்னா, நம்ம ஹியூமன் அந்த மிஷினோட கோலை மாற்ற முடியுமா? இதான் அந்த ஒரு ரெண்டு அனாலஜி. இப்போ புரிஞ்சுதா? ஸோ அங்கேயும் ஒரு பொலிட்டீஷியனால அவனோட அஜெண்டாவை எல்லாரோட சிட்டிசன்ஸ் மேலேயும் திணிக்க முடியாது எப்படியோ, அதே மாதிரி ஒரு மிஷின் சூப்பர் இன்டெலிஜென்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட தேவைகள் கோல்ஸை வந்து திணிக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆத்தர் சொல்லுவார் அப்படின்னா, இதை வந்து ஒரு வேல்யூ லோடிங் ப்ராப்ளம்னு வரும். எப்படின்னா, ஒரு ஸ்மால் விண்டோ தான் நம்ம கிட்ட இருக்கு, டம்பா இருக்கு, இல்ல டூ ஸ்மார்ட் ஆயிடும். அந்த டூ ஸ்மார்ட் அண்ட் டம்ப் இன் பிட்வீன் வந்து நம்ம ஒரு ஹியூமனோட அலைனா இருக்கிற மாதிரி எல்லா கோல்ஸும் செட் பண்ணிடணும். ஸோ இதை தான் வந்து ஒரு வேல்யூ லோடிங் ப்ராப்ளம்னாங்க. இதுக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பிரிமிட்டிவா அந்த ஏஐ வளர்ந்து வர போறப்பயே அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும். அந்த கோல் வந்து இந்த ஹியூமன் வந்து நான் ஷட் டவுன் பண்ணனா நீ ஷட் டவுன் பண்ண விடணும் அப்படின்னு ஒன்று பண்ணணுங்கிறாரு. இதை வந்து காரிஜிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இன்டெலிஜென்ட் எக்ஸ்ப்ளோஷன் சினாரியோவும் இன்னொருத்தங்க ஆர்கியூ பண்ணிட்டு வராங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு டாப் பிரைட் மைண்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லேர்னிங் பற்றி நான் பார்த்துட்டோம், அடாப்டிங் பற்றி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ரீடைன்ங்கிறது அகைன் ஒரு பெரிய கான்செப்ட். அதுக்கு முன்னாடி லேர்னிங் அண்ட் அடாப்டிங் பற்றி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஸ்டார்ட் வித் சுவாமிநாதன். இந்த போர்ஷன் ஆஃப் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. நல்ல எக்ஸாம்பிள்ஸ்
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப ரிலேட் பண்ற இதுல இருந்தது. எனக்கு வந்து நீங்க கடைசியா சொன்ன அந்த லீஸ்ட் ஃபேவரட் பாலிட்டிஷியன் அண்ட் அந்த அனாலஜி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதுல வந்து எனக்கு ஒண்ணு புரியல. இப்ப வந்து ஒரு லீஸ்ட் ஃபேவரட் பாலிட்டிஷியனா இருந்தாலும், அவனால வந்து he would be able to attract a portion of a crowd and then make them adopt or adapt to their goals. அதாவது அவங்கள வந்து ஒரு மாரி பிரெயின் வாஷ் பண்ணி, நான் சொல்றத வந்து இப்ப நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனால பண்ண முடியும். மேபி he will not be able to attract the majority, but he will definitely be able to attract the minority. ஸோ அது மாதிரி இப்ப ஏஐ நீங்க வந்து சொன்னா கூட இப்ப ஏஐ வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு defeat a human at some point of time, even though not the very top minds or very bright minds where they are equally rebelling with the AI. பட் நார்மலா ஒரு காமன் ஐக்கியூ இருக்கிற ஒரு காமன் பப்ளிக் வந்து இட் கேன் டெஃபினெட்லி பிரெயின் வாஷ் அண்ட் இட் கேன் மேக் தம் ஃபாலோ இட்ஸ் கோல்ஸ். பட் அது எந்த இடத்துல நீங்க ஓகே ஓகே அந்த பிரெயின் வாஷிங் பத்தி சொல்றேன்ல. ஸோ இதை வந்து நீ எப்படி அனாலஜி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மல்டிபிள் பீப்புள் வந்து ஏஜிஐ டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு சர்டன் ஏஜிஐ வந்து அது ஏஜிஐயாவே இருக்காது. ஆனா அது வந்து நம்ம கோலை ஒட்டி போற மாதிரியே தெரியும். ஆனா சில இப்ப பாதி பேருக்கு எப்படி அந்த பொலிட்டிஷியன் கோல் பிடிக்காதோ அது மாதிரி சில ஏஜிஐ வந்து நம்மள அவுட் ஸ்மார்ட் பண்ணி வளர்ந்து வந்துடும். எல்லாரும் பண்றாங்க, ஒருத்தன் பண்ணல ஏஜிஐ, எவ்வளவு பேர் பண்றாங்க இண்டஸ்ட்ரியில. ஸோ அது மாதிரி பாதி பேரோட ஏஜிஐ வந்து நம்மளை ஒட்டி வரலாம், இன்னொரு பாதி நம்மளை டிஃபீட் பண்ணி கூட போலாம்ல. ஸோ அதுதான் அந்த மீனிங். கண்டிப்பா. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல வந்து நான் பூபதி சொன்ன ஒரு பாயிண்ட் நான் இங்க கேட்க விரும்புறேன். அவர் சொன்னாரு ஆக்சுவலா அந்த ஏஐ வந்து இட் இஸ் ட்ரைங் டு அவாய்ட் த ஹீட் டெத் அப்படின்னாரு. பட் ஆனா நிறைய பேர் ஏஐ கிரியேட் பண்ண இட் இஸ் ஆல்சோ யூசிங் த சேம் இன்டர்நெட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் தானே. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஹீட் டிசிபேட் பண்ணும். ஸோ அப்போ ஒரு வகையில வந்து இன்வென்ஷன் ஆஃப் ஏஐ இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த ஹோல் பிசிக்ஸ் கோல். அப்போ இந்த ஹீட் டெத் கோல் நோக்கி தான் அதுவும் போயிட்டு இருக்கோம். இல்ல சரி, அதுதான் எப்படி இருந்தாலும் யூனிவர்ஸ்ன்றது வந்து ஒரு கட்டத்தில் அழிய தான் போகுது. ஐ மீன் யூனிவர்ஸ்னா அது இப்போ சப்போஸ் வந்து சோலார் பிளானட் ஃபர்ஸ்ட் அழியுதுன்னு வச்சுப்போம், இல்லை எர்த் ஃபர்ஸ்ட் அழியுதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா யூசிங் ஏஐ வி கேன் ட்ராவல் டு அனதர் கேலக்ஸி ஆர் அனதர் பிளானட்டுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அனதர் பிளானட்டுக்கு போகிறது தான் வந்து ஃபீஸிபிள். ஸோ அப்போ அதுவும் இல்லை சோலார் சிஸ்டமே அழியுது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஹியூமன் எப்படி வந்து அடுத்த கேலக்சிக்கு போகலாம், நியரஸ்ட் கேலக்சிக்கு போய் எப்படி வாழலாம், அங்கே என்ன ஸ்டார் இருக்கு, அங்கே எதனா வந்து ஒரு சிவிலைசேஷனே உருவாக்க முடியுமா. ஸோ அப்படி மாதிரின்ற அந்த தியரிக்கு ப்ராக்டிக்கலான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போதைக்கு எல்லாம் நம்பியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தி ஹியூமன் கைண்ட். அங்கே கோல் என்ன, அந்த ஏஐக்கான கோல் என்னன்னா ஹியூமனை காப்பாற்றணும், அது வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி அங்கே வந்து சிவிலைசேஷன் வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கோல் அவங்க அந்த ஏஐக்கு செட் பண்ணாங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட். அவ்வளோதான். ஸோ அப்போ நீ பிளானட் எர்த் வந்து அழிஞ்சாலும் we can survive. எப்படி டைனோசர் அழிஞ்சு போச்சு இல்லை, இப்போ ஒரு டைனோசர் கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஹியூமன் ரேஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ இஃப் நாட் இன் எர்த், சப்போஸ் இஃப் நாட் இன் மில்கி வே, இன்னொரு ஒரு கேலக்சியில் வந்து எங்கேயோ அது வந்து அதுக்காக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உனக்கு நீ அந்த பிசிக்ஸ் கோல் வந்து கண்டிப்பா அது வந்து இருக்கும். சரி, பிசிக்ஸ் கோல் வந்து மில்கி வே அழியுது அப்படின்றது வந்து ஓகே, அழிஞ்சிட்டு போட்டோம். ஆனா நான் வேற எங்கன்னா போய் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். பட் நீ வேற எங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு இந்த ஏஐ சஜஸ்ட் பண்றதுக்கு கூட நம்ம ஃபீட் பண்ற டேட்டா வச்சுதான் அதுக்கு சொல்லும். கரெக்டா நம்ம வந்து சேட்டலைட் மூலமா கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஏஐக்கு கொடுத்து அந்த இமேஜஸ் பார்த்து பாயிண்ட் ஆஃப் டைம் அதுதான் நான் சொன்னேன். இதுல ரெண்டு இருக்கு. மேபி டுமாரோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மச் மோர் இன் தி செஷன். ஸோ இங்கே ஏஐன்னு நம்ம பேசும்போது வந்து ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி ஜென்ரிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்ம அதில் ரெண்டு வகை இருக்கு, ஏஎன்ஐ அண்ட் ஏஜிஐ. ஸோ ஏஜிஐன்றது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு சரேஷ், வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஒன்ஸ் இட் அட்டைன்ஸ் த சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அப்போ வந்து ஹியூமனோட அப்போ வந்து அந்த கோல் வந்து இஃப் இட் அலைன்ஸ் வித் தி ஹியூமன் கோல்னா அது நம்மளை கேட்கும். ஓகே என்னோட கோலும் ஏஐயோட கோலும் ஒன்னா தான் இருக்கு அப்படின்னா வந்து there will be a good relationship between human and AI. ஆனா அதுல எதனா ஸ்லைட்டா டிஃபர் ஆச்சு, இல்லைன்னா கம்ப்ளீட்டா வந்து ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா அது வந்து ஹியூமன் கிரியேட்டர்னு அது பார்க்காது. எப்படி நம்ம வந்து டிஎன்ஏ தான் நம்மளோட கிரியேட்டரு. அப்போ டிஎன்ஏவே நம்ம மதிக்கல. டிஎன்ஏட வேலை என்ன, ரெப்ளிகேட் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து டிஎன்ஏ தான் நம்மளோட கிரியேட்டர்,
நம்ம வந்து அவருக்கு அவர் சொல்ற விஷயத்தை வந்து அடிப்படையணும், நம்ம வந்து கண்ட்ரோல் பில்லாம் பர்த் கண்ட்ரோல் பில்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து மதிக்கவே இல்லையே டிஎன்ஏவை. டிஎன்ஏவோட இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை நாங்கள் ஆப்போசிட்டா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஏஐ வந்து ஈவன் தோ வி ஆர் த கிரியேட்டர், இஃப் இட் இஸ் நாட் அலைன் வித் அவர் கோல், அது நம்மள சப்ரஸ் பண்ண பார்க்கும். அது எந்த லெவலுக்கு போகும்னா உன்னை அழிக்கிறதுக்கு கூட அது தயங்காது. ஸோ அதுக்கு தான் இந்த வேல்யூ லோடிங் ப்ராப்ளம்னு அவங்க டிஃபைன் பண்றாங்க. கரெக்ட். நம்ம உயிரோட காப்பாத்துறதுக்கான உண்டான ஒரு ஸ்மால் விண்டோ வந்து சம்வேர் பிட்வீன் டம்ப் அண்ட் ஸ்மார்ட். இப்போ அது டம்ப் கிடையாது, ஸ்மார்ட்டும் கிடையாது, எங்கேயோ ஒரு 20-25% இருக்குன்னு வச்சுக்கோ, 15 to 20%. ஸோ அந்த டூ ஸ்மார்ட் 100% அது ரீச் ஆகுறதுக்குள்ள, ப்ராக்ரஸ் 100% ரீச் ஆகுறதுக்குள்ள நம்ம அதோட கோலை நம்மளோட அலைன் பண்ண வைக்கணும். இது பேசிக்கா என்னன்னா, நான் சிம்பிளா உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லணும்னா, இட்ஸ் லைக் பேரண்டிங் தான். ஸோ அப்போ நீ வந்து குழந்தையில இருந்தே வந்து ஒரு கோல் செட் பண்ணணும். ஓகே, என் பையன் என்னவா இந்த சொசைட்டில உருவாக போறான் அப்படின்னு ஒரு கோல் நீ ஃபர்ஸ்ட் செட் பண்ணினாதான் அந்த கோலுக்கு என்னென்னலாம் நான் வந்து அவனை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும், அவனுக்கு என்ன சொல்லி தரணும், என்ன சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு கோலை வச்சுதான் உன்னால வந்து ஒரு நல்ல பையனையோ பொண்ணையோ வளர்க்க முடியும். சப்போஸ் நீ ஒரு கோல் செட் பண்ணிட்ட, ஆனா வந்து ஒரு டீனேஜ் வயசு வரும்போது நீ வந்து அவனை லூஸ்ல விட்டுட்ட, எனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, இல்லைன்னா எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னால வந்து என் பையனை சரியா வந்து மானிட்டர் பண்ண முடியல அப்படின்னு நீ லூஸ்ல விட்ட அப்படின்னா, அவன் வந்து டீனேஜ் வயசுல அவன் நிறைய கத்துப்பான். உன் கோல் ஒன்று இருக்கும், ஆனா அவன் நிறைய கத்துக்க ஆரம்பிக்கும் போது சப் கோல்ஸ் எல்லாம் நிறைய வரும், அதை அடாப்ட் பண்ணும். அப்போ வந்து உன்னோட மெயின் கோலை விட்டு அதை டைவர்ட் ஆகி பையன் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, சப்போஸ் டைவர்ட் ஆகி போறான், நீ அட் ஏஜ் ஆஃப் 18 19 நீ கண்டுபிடிக்கிற, ஐயோ என்ன இப்படி போயிட்டானே அப்படின்ட்டு, அப்ப நீ அவனை இழுக்க ட்ரை பண்ணினா அவனை ரெபல் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ இது பேசிக்கா நம்மளுக்குள்ளேயே நடக்குது. ஸோ அப்ப ஏஐ வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அங்க போயிட்டு நம்ம எப்படி உன்னோட டீனேஜ் பையனை வந்து உன்னோட வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமோ, ஏஐ வந்து சாத்தியமே இல்லை அப்படின்றது தான் வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து பேசுறாங்க. அங்கதான் அந்த வேல்யூ லோடிங் ப்ராப்ளம்ன்றது என்னன்னா, நீ சப்போஸ் வந்து ஒரு 14-15 கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ இல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்டயோ கொண்டு போய் உனக்கு அந்த விண்டோ பீரியட் இருக்கும், ரொம்ப சின்ன விண்டோ பீரியட் இருக்கும். அகைன் நீ வந்து அதை ரீரைட் பண்ணி, அந்த ப்ரோக்ராமை ரீரைட் பண்ணி அகைன் உன்னோட மெயின் கோலுக்கு அலைன் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன விண்டோ இருக்கு. அதே விண்டோ தான் ஏஐக்கும். அதை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா ஷட் டவுன் பண்றதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உன்னை ஷட் டவுன் பண்ணவே விடாது. ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி அதுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கும். ஓ, என்னையே நீ வந்து ஷட் டவுன் பண்றியா, டிஸ்மேண்டில் பண்ண வரியா, உன்னையே அழிக்கிறேன் பாருன்னு அது வந்து ஓடியாரும். கரெக்ட். ரஜினி சிட்டிட்ட டிஸ்மேண்டில்ன்றோட அது ஒபே பண்ணிடுச்சு. ஒபே பண்ணலனா என்ன ஆகும் யோ அப்படின்னு அததான் அவங்க வந்து செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. டிஸ்மேண்டில் பண்ணாலும் சிட்டி எப்படி ஒபே பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணிக்கிச்சோ அதே மாதிரி நீங்க வந்து ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணுங்க. சப்போஸ் நான் ஷட் டவுன் பண்ண வரேன்னா ஷட் டவுன் பண்ண விடணும் அப்படின்றது தான் அந்த செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த அனாலஜி உனக்கு புரிஞ்சுது அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு கிராஸ்ப் வாட் இஸ் நாட் ட்ரைங் டு சே. சதீஷ் இப்போ இப்போ நம்ம இந்த கோல் லேர்னிங் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். எப்படி நம்ம ஃபீல் பண்ற கோல்ஸ் வந்து 2 பாயிண்ட்ஸ். ஒன்னு வந்து நம்ம தான் ஃபீட் பண்றோம் ஏஐக்கு. செகண்ட் பாயிண்ட் வந்து இன்னொன்று கரெக்டா இருக்கணும், கரெக்டான கோல்ஸ் ஃபீட் பண்ணும். ஸோ இதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் நான் என்ன சொல்வேன்னா, நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. ஹியூமன்ஸ் வந்து நம்மளுடைய கோல்ஸே வந்து என்னன்ட்டு இல்ல சப் கோல்ஸ், நம்மளோட மெயின் கோல் வேணா நம்ம வந்து பட் சப் கோல்ஸ் கொண்டு வர்றது வந்து நிறைய மிஸ் பண்ணலாம். இப்போ நீ சொல்ற மாதிரி உன்னோட எக்ஸாம்பிள்ல இங்க பாம் இருக்கு, கன் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்கும், அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி வந்து நீ கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்து நீ ஃபீட் பண்ண முடியும், இல்ல ஆக்யூரேட் ஒரு ஹோல்சம் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி நீ ஃபீட் பண்ண முடியும் ஏஐக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து நான் சும்மா ஒரு சஜஷன் மாதிரி நான் ஒன்று சொல்றேன். அது தோணுச்சு என்னன்னா வந்து, நம்ம இந்த ரஷ்யன் டால்ஸ் கான்செப்ட் இருக்கு பாத்தியா. ரஷ்யன் டால்ஸ் என்னன்னா வந்து ஒரு பெரிய பொம்மை இருக்கும், அதுக்குள்ள ஒரு குட்டி பொம்மை இருக்கும், அதுக்குள்ள ஒரு குட்டி பொம்மை இருக்கும், ஓகேவா. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் லைக் மெட்டாபிசிக்கல் கான்செப்ட், ஒன்று எக்ஸிஸ்டிங் மெட்டாபிசிக்கல் கான்செப்ட். என்னன்னா இப்போ நம்ம கரண்ட் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற லைஃப் அப்படின்றது வந்து நம்மளால ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியாது, ஓகேவா.
அது சோ இது என்ன எப்படின்னா வந்து இப்போ ஒரு ஒன் பிக் கான்சியஸ்னஸ் இருக்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பீப்புள், ஹியூமன், அனிமல்ஸ், வாட் எவர் லிவிங் நான் லிவிங் கிரீச்சர்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்ஸ் அது ஒரு என்ட்ரோபி முடிஞ்சவன் அது வாட் எவர் த லேர்னிங் ஆஃப் இட்ஸ் ஒன்னோட லேர்னிங் அபவுட் லைஃப், என்ன லேர்னிங் அபவுட் லைஃப், ஒரு அனிமலோட லேர்னிங் அபவுட் லைஃப், ஒரு பிளான்டோட லேர்னிங் அபவுட் லைஃப், இது கன்சால்டேட் பண்றது தான் வந்து திஸ் ஒன் ஜாயிண்ட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ எப்படி வந்து ஒன்னால வந்து கம்ப்ளீட்டா லைஃப் கிராஸ் பண்ண முடியாது, என்னால கம்ப்ளீட்டா லைஃப் கிராஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதனாலதான் வந்து இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் இவ்வளவு 6 பில்லியன் பீப்புள் பிளஸ் வந்து அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே ஈச் ஒன் ஆஃப் தெம் இஸ் லைக் என்ன ஒரு சோல்ஜர் ஆர் லைக் an antenna just going out there and learning about life, coming back, consolidating data அப்படிங்கிற மாதிரி. So அதே மாதிரி AI, if AI has to understand our goals, it has to be part of us. AI need to have அதுதான் ரஷ்யன் கோல்ஸ் கான்செப்ட் கொண்டு வர்றது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா we will create more AI to be part of human, just so it will be part of us to understand our goals much better. We will create another simulation life for a ஒரு humanoids மாதிரி இருக்கிறதா இல்ல லைக் எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், சைக்காலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், இல்ல நம்ம இப்போ நம்ம ஒரு வீடியோ நீங்க இப்போ லாஸ்ட் செஷன் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எப்படி AI டிசைன் வந்து இஸ் கமிங் அப் வித் நியூ கைண்ட் ஆஃப் டிசைன் கான்செப்ட் which humans have never found out. Start off. அதே மாதிரி AI, if you create AI modules or AI humanoids to be among us, to be with us and exist as humans, they will come up with much more different understanding of life which we were not able to understand. I think that and then so இது வந்து நான் சொல்றேன் this could help the concept of input for AI. தெரியல உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்ட்டு. இல்ல சதீஷ், வாட் எவர் யூ டோல்ட் இஸ் வெரி ட்ரூ. அதை நோக்கி தான் நம்ம வந்து டிராவல் பண்றோம். வாட் எவர் த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் விச் சதீஷ் இஸ் டாக்கிங் அபவுட் இஸ் த அல்டிமேட் கோல். ஸோ தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் அ ப்ராசஸ். ஸோ நீ சொல்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ANI which is going to help the human to better understand லைஃப்னா என்ன, யூனிவர்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா வந்து அதுதான் நடக்க போகுது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் மட்டும்தான். So with the help of AI and quantum mechanics, we are going to learn much more about ourselves. So அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யூனிவர்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் போறோம். So that is going to happen in a next decade or so. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். Help from AI. But the super intelligence invention is the lost invention of the human. So இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். That is going to be the lost invention of the human. That is going to be the biggest invention of the human. அதுக்கப்புறம் ஹியூமன் வந்து எதையுமே இன்வென்ட் பண்ண மாட்டான். So that is the end dot. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் அங்க வந்து முடியுது. அதுக்கப்புறம் ஹியூமன் இஸ் ஜஸ்ட் a consumer. ஆமா, அவ்வளவுதான். Yeah, we'll be just for the ride. Yeah, consumer. So எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. இப்போ நீ வந்து நினைக்கிறேன் ரிவர்ஸ் இது இன்வர்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் சொன்னில்ல சதீஷ். ஆமா. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஓகே எனக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்னா ஓகே எனக்கு தெரியும் மிஷினோட ரிவார்ட் மேக்ஸிமம் ரிவார்ட் பண்ணி அதுல இருந்து லேர்ன் பண்ணுது. சோ இன்வர்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்ல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமா ஆச்சுன்றதை எந்த மெட்ரிக்ஸ் வச்சு அது கத்துக்க போகுது? எந்த மெட்ரிக்ஸ்? நல்ல கேள்வி. சோ எனக்கு இப்ப நான் சிரிக்கிறத வச்சு கண்டுபிடிக்குமா, நான் அழுவத வச்சு கண்டுபிடிக்குமா, எப்படி அது கண்டுபிடிக்க போகுது? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா புக்ல இப்போ வந்து ஒரு ஓல்டு மேன பாத்துக்க ஒரு ரோபோட் கொடுக்குற. ஓகே, அந்த ரோபோட்டுக்கு இந்த ஓல்டு மேன் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்னா பார்த்துட்டு அது பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ, அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, அது சொல்றத கேட்டுச்சு அப்படின்னா ஓல்டு மேன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாருன்னு அர்த்தம். ஓல்டு மேன் கிட்ட என்ன ரூல் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அது ரோபோட் பண்றது உனக்கு ஏதாவது பிடிக்கலன்னா நீ அதுக்கு இந்த ஆஃப் பட்டன் அமுக்கு, அப்படின்னா அதுக்கு நீ பண்றது பிடிக்கல, நீ அது பண்றது ஆஃப் இது வந்து பிசிக்கலா வந்து நீ எதனா ஒரு இன்புட் தர. கரெக்ட் கரெக்ட், இதுதான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிருப்பாங்க. நீ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சொல்லும்போது இட் இஸ் டிஸ்டன்ட்லி இட் இஸ் வாட்சிங் ஆல் தோஸ் திங்ஸ். சோ அப்போ வந்து ஒரு பையனை காப்பாத்துறான் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் வேணா அந்த ஒரு ஃபயர் ஃபைட்டருக்கு வேணா ஒரு பூரிப்பு இருக்கலாம், நான் காப்பாத்திட்டேன் அப்படின்ட்டு.
பட் ஏன்னா டேஸ் கோஸ் பை கெட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எட்டனது ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும். அவங்க பெருசாலாம் வந்து ஒரு பூரி படைய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் கேட்கறேன். ஆக்சுவலா இன்வெர்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து வித்தவுட் எனி பிசிக்கல் நீ சொல்ற மாதிரி ஆஃப் பண்றதோ இல்லைன்னா வந்து நான் எதனா ரேட்டிங் இல்ல தரதோ இல்ல இல்ல இந்த மாதிரி இல்லாம எனக்கு தெரிஞ்சு அந்த ஓனருக்கு வந்து இனிஷியலா வந்து இந்த டேட்டானா போகும், அவன் வந்து ரேட் பண்ணலாம். கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம ஆப்வியஸா நம்ம ஆப்ல வந்து எப்படி ரேட் பண்றோமோ அதுதான் இன்வெர்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ன்றத நான் பாக்குறேன். கரெக்ட். இதே பார்த்தேன்னா பின்னாடி இதுல வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா குட்னஸ் ஃபங்க்ஷன் வாங்க. அப்ப ஏஐ வந்து எல்லா பாசிபிள் சினாரியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உனக்கு தரும். அதோட குட்னஸ் வேல்யூ வந்து நீ சும்மா ஏத்தலாம். இதுல எவ்வளவு ஹாப்பியா இருக்க, இதுல எப்படி இருக்க, அதை வச்சு அது லேர்ன் பண்ணிக்கும். கரெக்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்ல இந்த மாதிரி ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம அது எப்படின்னா இல்ல 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 அது ரொம்ப கஷ்டம். ரீட் பண்றா இல்ல வேற எதனா ரீட் பண்ண அதுக்காக நான் இருக்கும். ஃபேஸ் ரீடிங்னா இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். அது மூவிஸ் புக்ஸ்ல அங்க இருந்துனா எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். பட் மேஜாரிட்டி வந்து ரேட்டிங் வேணும். அதுக்காக தான் பார்த்தனா எல்லா சைட் எல்லா போர்ட்டல்லையும் நீங்க ரேட்டிங் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் டெலிகம்யூனிகேஷன் கால்ஸ்லனா அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரேட்டிங்கும் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ரெக்கார்டிங்க்கு வந்து கஸ்டமர் வந்து 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, இதுக்கு 10 ரேட்டிங் கொடுத்துருக்கான் அப்படிங்கும்போது ஏஐ லேர்ன் பண்ணிக்கும். நாளைக்கு ஒரு ஏஐ பேஸ்ட் கால் சென்டர் சர்வீசஸ் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கொஸ்டினுக்கு பெஸ்டா பார்த்து அதை ஆன்சர் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த செஷன் ஃபுல்லாவே இந்த ஒரு ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்றேன், அப்புறம் ஏஐ உள்ள கொண்டு வருவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரண்ட் வந்து முடிவு பண்றாரு தன்னோட குழந்தைய வந்து 4 கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸையும் ஜெயிக்க வைக்கணும், ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர் ஆகணும், அல்டிமேட் டென்னிஸ் பிளேயர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் அ அல்டிமேட் கோல். ஓகே. ஸோ இப்போ கோல் ரிட்டென்ஷன்ல வந்து அந்த அதை அடுத்து வருவோம். ஃபர்ஸ்ட் கேப்பபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் போயிட்டு அப்புறம் கோல் ரிட்டென்ஷன் வருவோம். ஸோ கேப்பபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பெட்டர் ஹார்ட்வேர். அப்போ நீ டென்னிஸ் விளையாடணும்னா உனக்கு பெட்டர் ஸ்டாமினா, பெட்டர் மசில்ஸ், லாங்கர் ஹவர்ஸ் ரன்னிங் எல்லாமே வேணுமா? ஸோ அது அப்புறம் செல்ஃப் ப்ரிசர்வேஷன், உன் எனர்ஜியை எந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணணும் அதை நீ பார்த்துக்கணும். ரிசோர்ஸ் அக்விசிஷன் அந்த எனர்ஜி நிறைய பில்டப் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அது மாதிரி. அப்புறம் பயிற்சி பண்ணணும். ஸோ அந்த இது. ஸோ பெட்டர் சாஃப்ட்வேருங்கிறது இந்த கேம்ல வந்து ஆப்போனன்ட் எப்படின்னா விளையாடுவோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். அது வந்து நிறைய கேம் ஆட உனக்கு வந்துடும். ஓகே. இப்போ பெட்டர் வேர்ல்டு மாடல். இப்போ ஒரு விம்பிள்டன் வராங்க, ஒரு 15 பிளேயர் இருக்கா அப்படின்னா விம்பிள்டன் கோர்ட்டு பத்தி அது எப்படின்னா மூவ் ஆயிருக்கு அப்படின்னு அதோட இன்ஃபர்மேஷன் அக்விசிஷன், அப்புறம் இதை எப்படியா ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி, அந்த மாதிரி ஒரு கோல். ஸோ இதெல்லாம் வச்சுக்கும். ஸோ ஆனால் கோல் ரிட்டென்ஷன்ங்கிறது நம்மளோட அல்டிமேட் கோல், அல்டிமேட் டென்னிஸ் சாம்பியன் ஆகணும். ஸோ நிறைய சப் கோல்ஸ் வரும். அப்போ ஏதாவது ஒரு சப் கோல் வந்து அல்டிமேட் கோலை ஓவர் கம் பண்ண மாதிரி இருந்ததுன்னா அதை சப்டியூ பண்ணணும். அதுதான் மெயினாக கோல் ரிட்டென்ஷனோட வேலை. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிக்சர். ஸோ இப்போ இதை வச்சு ரீடைன் கோல்ஸ் வந்து நிறைய பேசுவாங்க. இந்த கோல் ரீடென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரீடைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே. அதை பற்றி நிறையா பேசுவாங்க. ஸோ 1 by 1 பார்ப்போம். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர் இருக்கு, இந்த டென்ஷன். ஸோ இந்த டென்ஷனுக்கு பின்னாடி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு, அதை பார்த்துட்டு திரும்ப இந்த ட்ரையாங்கிளை ரீவிசிட் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரீடைன் கோல்ஸ்க்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுல பண்ண வேலைகள் அதெல்லாம் நம்ம இன்னும் ரீடைன் பண்றோமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு சின்னதா ஒரு லைன் தான் கொடுத்துருப்பாரு, இன்க்ரீஸிங் இன்டெலிஜென்ஸ் வென் ஹியூமன்ஸ் க்ரோ அப்னு. ஸோ இப்போ நான் என்னை பற்றி நினச்சி பார்த்தேன். அப்போ நான் சின்ன பையனா 5வது படிக்கிற வரைக்கும் கீழே பார்த்தா சக்திமான், கேப்டன் வியோம், நிஞ்சா ரோபோட், சென்ச்சூரியன், ஸ்வாட் கேட்ஸ் இப்படின்னு சுற்றிட்டு அதுதான் பயங்கரமானது உலகத்திலே அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஹை ஸ்கூல் போனோம்னா போக்கிமான், டிராகன் பால்ஜி. அப்போ டிராகன் பால்ஜினா கோகு மாதிரி 10 times கிராவிட்டி 5 times கிராவிட்டியில் எக்ஸசைஸ் பண்ணணும், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கணும். போக்கிமான்னா பிகாச்சு, அந்த மாதிரி நிறைய போக்கிமான் பிடிக்கணும், சும்மா லூசு மாதிரி விளாண்டுன்னு இருப்பேன்.
அப்புறம் காலேஜ் டேஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேவரட் சூப்பர் ஸ்டார் மூவிஸ். நான் அஜித் ஃபேனுனால அஜித் படத்துக்கு கிரேசியா போயிட்டு மொக்கையா இருக்கோ இல்லையோ ஆழ்வார்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கிரேசியா சுற்றி நின்னேன். அப்புறம் கொஞ்சம் லேட் 20s பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்வல் டிசி மூவிஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அதில் கொஞ்சம் கிரேசினஸ் நிறையா வர ஆரம்பிச்சது. அப்புறம் இப்போ மிட் 30ல இருக்கேன். இப்போ ஃபுல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டாக்குமெண்ட்ரி பார்க்கறது, புக்ஸு, ஒர்க்ஸு, ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க்கு, அந்த பேரண்டிங்கில் தான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த மிட் 30ல இப்போ போயிட்டு என்ன நீ சக்திமான் கேப்டன் வியம் பார்த்துட்டு அந்த வேல்யூனா நீ அப்ளை பண்ணுவியானா? அது அந்த வயசுங்க. இப்போ நான் பண்ணுறது இல்லை. போக்கிமான் ட்ரையன் அது அந்த வயசுங்க. அப்போ சும்மா போக்கி பால் வச்சு தூக்கி போட்டு விளாண்டேன். இப்போ ஆக்சுவலாக போக்கிமான் கோன் இருக்கு. அது ஒரு 1 hour விளாண்டேன். பட் தொடர்ந்து விளாடனா முடியல, போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைவா நம்ம விளையாடலாம். ஒரு 3 years பேக் அதை லான்ச் பண்ணாங்க. கோ வாஸ் கிரேசி. சிங்கப்பூரே கிரேசியா இருந்தது போக்கிமான் கோ லான்ச் பண்ணப்ப. இப்போ அஜித் படமா விஜய் படமா முதல் நாள்னா பார்க்கறது இல்லை. ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் 1 hourல ஏதாவது ஓட்டி பார்க்க முடியுமா அப்படி அந்த ரேஞ்சுக்கு ஆயிட்டேன். மார்வல் டிசி ஃபுட்பால் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இம்பார்ட்டண்டான மூவி சூப்பராக இருக்கு அப்படின்னா பார்க்குறேன். ஃபுட்பால் சூப்பர் மேட்ச்னா பார்க்குறேன். மற்றபடி இந்த மொக்க மேட்ச்னா உட்காந்து பார்க்கறது இல்லை. இப்போ அதுவும் நல்ல மேட்ச்னாலும் கிரேசியாக போய் சண்டை போடுறதுன்னா இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ். அப்போ நம்மளே நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு கோல் ஒரு இதோட வளர்ந்துருப்போம். அப்புறம் ஹை ஸ்கூல் காலேஜில் வரும், நம்ம ரீட்டைன் பண்ணல, நம்மளே மாறி மாறி தான் வந்திருக்கோம். ஓகே, ஸோ நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ ஏஐக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா நம்மளோட வேர்ல்டு மாடல் இருக்குல்ல, அது வேற மாதிரி பில்டப் பண்ணி நம்மளோட ட்ரூத் ஃபேக்டர் வந்து அடிக்கும். ஏய் சக்திமான் கேப்டன் வியமாரினா இப்போதைக்கு பண்ணவே முடியாதுடா, செஞ்சுரியன்னா இல்லை, நிஞ்சா ரோபோட்ஸ்னா இல்லைன்னு தெரிஞ்சிடும்னா அது உடஞ்சு போயிடுது. புதுசாக ஒன்று வருது, புது வேர்ல்டு, போக்கிமான், டிராகன் பால் ஜி வேர்ல்டு. அப்போ அந்த வேர்ல்டோட ட்ரூத்தை நம்பி கொஞ்ச நாள் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சூப்பர் ஸ்டார் மூவி சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அப்போ புதுசாக நம்ம லேர்ன் பண்ணி வேர்ல்டு மாடல் எக்ஸாகரேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அல்டிமேட் கோலை நம்ம செட் பண்ணவே இல்லை அந்த ஏஜில். ஓகே, அதனால அல்டிமேட் கோல்னு இல்லை, சின்ன சின்ன சப் கோல்ஸ் தான் இருக்கும். ஸோ அது கோல் ரீடென்ஷன் அந்த செகண்ட் லேயர்லேயும் வச்சு சுற்றிக்குவோம். அப்போ இதுக்கு என்ன இருக்கும், படிக்கணும், இது பார்க்கணும், அப்படி தான் இருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு கோலில் இப்போ இந்த டென்ஷன் வருதா, மாடலுக்கும் கோல் ரிட்டென்ஷனுக்கும் நடுவில் ஒரு ட்ரூத் கான்ஃப்ளிக்ட் வரும்போது நம்ம கோலை ரீரைட் பண்ணுறோம். ஸோ புது கோல் உருவாக்குறோம். ஸோ அப்போ ஏஐக்கும் கோல் ரிட்டென்ஷன்னா அது ஒரு கோலே வச்சுக்கிட்டு இருக்காது. அது படிக்கும், அது பார்க்குற ஒரு ஃபேக்ட்டு, நம்ம கொடுத்த ஃபேக்ட், அதெல்லாம் அது ட்ரூத் வேலிடேட் பண்ண பார்க்கும். அப்போ அது ஃபெயில் ஆச்சுன்னா அந்த கோலுக்காக நான் வேலை பார்க்குறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அது புது கோல் ஏதாவது அதுவே எடுத்து பண்ண பார்க்கும். ஸோ இதை வந்து ஒரு டென்ஷன் அப்படிங்கிறாங்க, ஒரு டென்ஷன் பிட்வீன் கோல் ரிட்டென்ஷன் அண்ட் வேர்ல்ட் மாடல். இது எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய இது வந்து நம்மளால ஸ்டாண்டர்டாக டிஃபைன் பண்ணவே முடியாது இப்போதைக்கு. அதுக்கு இன்னும் நம்ம ஆன்சர் தேடிக்கிட்டே தான் இருக்கோம். அதெல்லாம் ஒரு கீ ரிசர்ச் ஏரியாஸ். ஸோ நம்ம குழந்தைய வந்து அழியாத ஒரு இதில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கீ ரிசர்ச் ஏரியாஸில் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணோன்னா தே வுட் பி ஸ்டில் சர்வைவிங் அஸ் எ எலைட் இன் ஃபியூச்சர். ஒன் ஆஃப் த கெரியர் கைடன்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கோல் ரிட்டென்ஷன் அந்த டென்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹையர் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ இப்போ வந்து போயிட்டு ஒரு கோல் செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் ஹியூமன் சோல்ஸ் டு கோ டு ஹெவன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஏஐ போயிட்டு இந்த கோலை எனாக்ட் பண்ண பார்க்கும். எனாக்ட் பண்ண என்னென்ன பண்ணும், போயிட்டு நிறையா லிட்ரேச்சர் படிக்கும், பைபிள் படிக்கும், குரான் படிக்கும். ஏன்னா சோல்ஸ் எல்லாம் அங்கே தான் நிறைய டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ரிலீஜியன்ஸ் படிக்கும். அது எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா கோயிலுக்கு போகணும், வாரத்துக்கு ஒரு வாட்டி சர்ச் சண்டே அட்டன் பண்ணணும், வெள்ளி சனி செவ்வாய்க்கு கோயிலுக்கு போகணும், பூஜை நமஸ்காரம் பண்ணணும், ஹியூமன்ஸ்க்குனா ஒரு எம்பத்தி இருக்கணும், கம்பேஷன் இருக்கணும், எல்லாருக்கும் உதவி பண்ணணும், ஒரு 7 சின்ஸ்ன்னுவாங்க, அந்த சின்னுக்குன்னா அடிமையாகாமல் இருக்கணும், அந்த மாதிரி இருக்க பார்க்கும். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஏஐ வேலிடேட் பண்ணும். இப்போ ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னா அவன் சோல் வந்து ஹெவனுக்கு போயிடுச்சா அப்படின்னு அது வேலிடேட் பண்ணும். ஸோ அப்போ ஏஐ வந்து அந்த ஒரு வேலிடேஷனுக்கு சம்பந்தமான ஒரு கரண்ட் லிட்ரேச்சர் டேட்டா அதுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணும், கேலக்சியவே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்கும். ஓகே, அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருச்சு, யூனிவர்ஸில் இருக்க அதை எவ்வளோ ரீச் பண்ணணும்னு பார்த்துட்டு, அதனால ஹெவன் எங்கே இருக்குது, சோல் அங்கே போகலன்னு அதனால கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன ஆகும், அது கொடுத்த கோல் வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகிடும்.
ஷேக் ஆனோம்னா அதுக்கு ஒரு குழப்பம் வரும். இந்த ஹியூமனை நம்பலாமாடா, இந்த மாதிரி ஒரு கோல் கொடுத்துருக்கான், இதை நம்பலாமா, ரீடைன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் போகும். இதுதான் அந்த டென்ஷன் ஃபார் ரீடைனிங் த கோல்ஸ். ஸோ அப்போ என்ன ஒரு கோல் செட் பண்ணோம்னாலும் இந்த டென்ஷனை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஐ நம்மளை ஒட்டி அலைண்டாக இருக்கும். இட் இஸ் அ வெரி வெரி பிக்கஸ்ட் ரிசர்ச் ஏரியா, அதையும் ஆத்தர் சொல்கிறாரு. ஓகே, அதுக்கு இன்னும் நிறைய பேர் அவங்களோட பிரெயின் தாட்ஸ்லாம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரீடைன் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம், இன்னுமே சால்வ் பண்ணல. அதுக்கு வந்து நிறைய இது ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு, அதெல்லாம் அவங்க வந்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க எப்படின்னா ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி ரீடைன் கோல்ல ஒன்றும் இல்லை. ஒரு பஞ்ச் ஆஃப் ஆண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆண்டோட ஆண்ட் ஹில்னா என்ன தெரியும்ல, அந்த ஆண்ட் வந்து போட்டுச்சுன்னா ஒரு செம்மண் கலர்ல ஒன்று வீடு மாதிரி கட்டியிருக்கும், ஓட்டை இருக்கும், அது சுற்றி வரும், புத்து கட்டும், அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆண்ட் வந்து கட்டுறதுக்கு அது லேசியா இருக்குங்க போய் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவிங் ரோபோட் உருவாக்கிச்சான். ஸோ அப்போ அந்த ரோபோட் போய் அந்த ஆண்ட் ஹில்ல வந்து பெருசா ஆப்டிமைஸா அந்த எறும்புனால சிந்திக்க முடியாத மாதிரிலாம் போய் கட்ட ஆரம்பிச்சுச்சான். ஸோ இப்போ அந்த ரோபோட்டு எறும்பு அளவு இருந்த இன்டெலிஜென்ஸ் போய் அந்த வேர்ல்டுல ஹியூமன் ஒருத்தர் இருக்கான், அவன் லெவல் இன்டெலிஜென்ஸ் அட்டைன் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ ரோபோட் என்ன பண்ணுது அப்படின்னா, என்னடா இது ஆண்ட் தான் பெருசுன்னு சொன்னிச்சு, ஆண்டுகள் தான் இருக்கிறதுல பெருசுன்னு சொன்னிச்சு, ஆனால் அதை தாண்டி ஹியூமன் இருக்கான், சிட்டிஸ் இருக்கு, ஃபார்ம்ஸ் இருக்கு, நேச்சர் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு. இந்த எறும்பு சொல்றத நம்பலாமா, இல்லை இதுக்காக என்ன வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருக்குமா ஹியூமன் லெவல் இன்டெலிஜென்ஸ் போனா. ஓகே, ஆனா கண்டிப்பா அது ஒரு கட்டத்துக்கு மேல அதை விட்டுட்டு ஹியூமன்னா என்ன பண்றான் அப்படின்னு அந்த அளவுக்கு அது வந்து பண்ண பார்க்கும். இதே ஃபேட்டு தான் மனுஷனுக்கும் when robot acquires AGI. ஸோ இந்த ரீடைன் ஹோல் வந்து வெரி வெரி ஹார்டஸ்ட் ப்ராப்ளம். அந்த வேல்யூ லோடிங் இன்டர்வல் விண்டோக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஓகே, இதோட ரீடைன் கோல்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எத்திக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன இது. ஸோ இப்போ இந்த ரீடைன் கோல்ஸ் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல இப்போ எப்படி கோல் செட் பண்ணணும், எப்படி செட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. யார் ஃபர்ஸ்ட் போறீங்க? சுவாமி நீயே போ, வழக்கம் போல, அப்புறம் அடுத்தவங்க 2 பேர் பேசுவாங்க. ஷூர். எனக்கு வந்து அந்த 2 கேள்வி இருக்கு. ஒன்னு வந்து அந்த ட்ரையாங்கிள் ஸ்லைடுக்கு போக முடியுமா? போறேன். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து என்னுடைய இது வந்து இந்த 2 டேர்ம்ஸ் தான், கோல் ரிட்டன்ஷன் அப்புறம் பெட்டர் வேர்ல்ட் மாடல். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் செஷன்ஸ் முன்னாடி போயிட்டு நம்ம அந்த வாட் ஃபாலோயிங் யுவர் பேஷன் இஸ் மித்தான்னு சொல்லிட்டு ஒரு இது பாட்காஸ்ட் நம்ம நீங்களும் பூபதியும் பண்ணீங்க. ஸோ அதுல நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல, அதாவது கொஞ்சம் 7th or 8th கிரேட் இல்லைன்னா வந்து ஒரு ஹை ஸ்கூல் இதுல வரும்போது யூ காட் த இன்புட் லைக் ஃபியூச்சர் வந்து கம்ப்யூட்டரா தான் இருக்க போகுது, ஸோ நான் கம்ப்யூட்டர் நோக்கி தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு மெட்ரிக்ஸ் கிடைச்சிது. அந்த டேட்டா மெட்ரிக்ஸ் இவாலுவேட் பண்ணி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என் சீனியர்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. ஸோ அதுலேருந்து வந்து நான் கம்ப்யூட்டர்ல நான் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. ஸோ வெரி வெரி ஏர்லி இன் யுவர் சைல்ட்ஹுட் யூ காட் யுவர் பேசஸ் ரைட், நான் இதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டீங்க. ஸோ ஸோ அப்போ வந்து நீங்க இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் போக்கியமான் பார்த்தேன், இந்த ஸ்டேஜ்ல நான் ஸ்வாட் கேட்ச் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் வந்து நான் அந்த பெட்டர் வேர்ல்ட் மாடல்ல இருக்கிற ஒரு டீவியேஷன்ஸ் தான் நான் பாக்குறேன். பட் யூ ஹேட் யுவர் கோல் ரிட்டன்ஷன் சேயிங் லைக் யூ ஹேவ் டு எக்ஸல் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல் த்ரூ அவுட் யுவர் லைஃப். ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கு அப்படியே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஐ வுட் ஜஸ்ட் சஜஸ்ட் அஸ் அ பெட்டர் வேர்ல்ட் மாடல். அந்த வேர்ல்ட் மாடல்ல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணாலும் கோல். இப்ப நான் கோல் அத டீவியேட்னு இல்லாம நான் ஒரு சின்னதா ஃபைன் டியூன் பண்றேன், அதெல்லாம் ஒரு சப் கோல்னு வச்சுக்கோ. இந்த கோல் வந்து என்னோட எக்கனாமி நோக்கின்னு வச்சுக்கோ, அந்த சப் கோல் வந்து என்னோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் நோக்கின்னு வச்சுக்கோ. கரெக்ட். சோ உங்களுடைய சப் கோல்ஸ் என்னவா இருந்தா, உங்க சப் கோல்ஸ் வந்து என்னன்னா, இட் இஸ் நாட் deviating you from the main goal, it is just making you motivated or making you more relaxed so that you can push harder for your main goal.
இல்ல இல்ல அப்படிதான் நான் அந்த சப் கோலை பாக்குறேன். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. சி அல்டிமேட் கோல் என்னன்றது வந்து ஐ டோன்ட் நோ வெதர் சதேஷ் இன் தட் ஏஜ் அவன் செட் பண்ணானா எனக்கு தெரியாது. இல்ல ஏன்னா எனக்கு இன்னுமே அந்த அல்டிமேட் மாதிரி கோல் இல்ல. அந்த மாதிரி வந்து அவனுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸோ ஏன்னா வந்து ம். ஒரு மெச்சூரிட்டி இருக்குமான்னு தெரியாது. அங்கதான் வந்து பேரண்டிங் வருது. ஸோ அதுதான் நாங்க வந்து அந்த பர்சியூ யுவர் பேஷன்லயோ நான் சொன்ன மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த என்னவா ஆக போறேன்றது வந்து பேரண்ட் டிசைட் பண்ணோம் வித் தி ஃபுல் இன்டெலிஜென்ஸ், ஃபுல் அவேர்னஸ். அந்த மாதிரி ஒரு பேரண்ட் வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த பையன் வந்து நல்லா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சூப்பர் ஸ்டாரா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரு கட்டம் வரையும் பேரண்ட்ஸோட சப்போர்ட் தேவை. அதுக்கப்புறமேட்டு மேபி ஆஃப்டர் ஸ்கூலிங் ஆர் ஆஃப்டர் காலேஜ் அந்த அல்டிமேட் கோலை நோக்கி இந்த சொன்ன மாதிரி பெட்டர் ஹார்ட்வேர், பெட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் பெட்டர் வேர்ல்ட் மாடல்லாம் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் தட் இஸ் த ஏஜ் தே கேன் டூ தீஸ் திங்ஸ். ஸோ அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குல்ல ஹியூமன் பொறுத்த வரையும். பட் ஏஐ பொறுத்த வரையும் அது எவ்வளவு ஸ்பீடா கத்துக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வி கான்ட் டிட்டர்மைன்ல. அதை பொறுத்து டேட்டா எவ்வளவு வருது, கரெக்ட். ஸோ என்ன நம்ம எவ்வளவு இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், என்ன பயாஸ்டா இல்லாம தரோமா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது வருமே தவிர்த்து நம்ம அப்படியே வந்து ஹியூமனையும் ஏஐயும் வந்து மேட்ச் பண்ணி சொல்லிட முடியாது. பட் ஓரளவுக்கு ஒரு அனாலஜி வேணா போடலாம், அவ்வளவுதான். இல்ல அது கரெக்ட். நான் இது இப்ப சதேஷ் இப்ப இருக்குதுன்னா அல்டிமேட் கோல்னு சொல்ல வரல. பட் என்னன்னா இந்த பெர்சிவியரன்ஸ் அந்த சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து தொடர்ந்து வாழ்க்கையில இம்ப்ரூவ் ஆகினே இருக்கணும், ஒரு இவால்வ் ஆகணும் அப்படிங்கறது வந்து அது பேரண்டிங் மூலமா வந்தாலும் சரி, இல்ல நான் என்ன சொல்றேன் செல்ஃப் அப்படின்னா, இப்போ அவன் போக்கிமேன் விளையாடுறான் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் எடுத்திருப்பான் நேத்து. அந்த போக்கிமேன்ல இன்னைக்கு நான் 20 பாயிண்ட் எடுக்கணும்ன்றதே வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் தானே. நீ போக்கிமேன டீவியேஷனா பாக்குற. நீ வந்து எப்படி பாக்குறனா வந்து ஓகே நான் எக்கனாமில வந்து நான் சிங்கப்பூர்ல போய் நான் செட்டில் ஆகணும், அப்ப போக்கிமேன் ஒரு டீவியேஷன் அப்படின்னு நீ வந்து ஒரு பிளாங்கா வந்து சொல்ற. ஓகே ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்ற. பட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஒரு வயசுல ஒரு 10 வயசுல போக்கிமேன் தான் எனக்கு உலகமே, அதுதான் எனக்கு கோலே. அங்க நான் டாப் வின்னரா ஆக போறேனா அப்படின்றது தான் கோல். சரி நான் வந்து கிரிக்கெட்ல நான் வந்து நேத்து 10 ரன் அடிச்சேன், நீ 11 ரன் அடிக்க போறேனா, அதுதான் எனக்கு கோல். ஸோ அப்படின்னும் போது நான் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொன்ன மாதிரி எப்பயுமே வந்து அது டோப்பமைனோட லெவல் தான். ஸோ எனக்கு வந்து டோப்பமைன் வந்து நான் படிச்சு மார்க் வாங்கினா எனக்கு டோப்பமைன் வருதுன்னா நான் படிப்புல கான்சென்ட்ரேஷன் கொடுப்பேன். இல்ல எனக்கு கேம் விளையாடியே எனக்கு டோப்பமைன் வருதுன்னா கொடுப்பேன். இல்ல நான் கஞ்சா அடிச்சாதான் எனக்கு டோப்பமைன் வருது, நான் கஞ்சா தான் அடிக்க போவேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் இங்க யாரு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா திரும்பி அகைன் அதே இதுக்கு தான் அந்த விண்டோ பீரியட். ஸோ அப்ப பேரண்ட் தான் கைட் பண்ணணும். அந்த விண்டோ பீரியட்ல பிடிக்கல அப்படின்னா அகைன் வந்து கோல் மாறிடும். அல்டிமேட் கோல் என்னன்னே தெரியாம அந்த அல்டிமேட் கோல் யார் வைப்பானா எனக்கு தெரிஞ்சு பேரண்ட் தான் வைக்கணும். இப்ப ஏஐக்கு யார் கோல் செட் பண்றா? அகைன் ஒரு ஹியூமன் தானே. ஏஐக்கு அதுவே ஒரு கோல் செட் பண்ணிக்காது, நம்ம தான் கோல் செட் பண்றோம் அல்டிமேட் கோல். சோ அதே மாதிரி ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு அப்பா அம்மா தான் வந்து அல்டிமேட் கோலா வைக்கணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு வந்து சப் கோல்ஸும் நீ தான் கொடுக்கணும், அதை மானிட்டரும் நீ தான் பண்ணணும். ஒரு வயசுக்கு அப்புறம் அது அவங்களே பாத்துப்பாங்க. அது வரையும் அதுதான் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க இட்ஸ் பேரண்டிங் இட்ஸ் 20 இயர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க. 20 வருஷம் நம்ம பாத்துக்கணும், அதுக்கப்புறம் விட்டுரு. அப்புறம் அந்த ஏஜே பத்தி சொன்னீங்கல்ல, சூப்பர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு. இப்போ அந்த ஐ வில் டேக் தி சேம் எக்ஸாம்பிள் அஸ் இந்திரன். அந்த மூவில பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாரு, வாட் இஸ் த பிக்கஸ்ட் பிரைம் நம்பர், ஏதோ ஒரு கொஸ்டின் அவரு கேட்பாரு. அது கேட்டதுக்கு வந்து வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் பண்ணும். அதுக்கப்புறம் எல்லாருமே முழிப்பாங்க. அதுக்கு ரஜினி சொல்லுவாரு, இந்த ஆன்சர் வந்து நம்மளே கால்குலேட் பண்ணோம்னா அது பல வருஷங்கள் ஆகும் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாரு. சோ இப்ப நம்ம ஏஜிஏ வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் பர்முடேஷன்ஸ் காம்பினேஷன் சஜஸ்ட் பண்ற ஒரு டூலா மாத்திக்கிட்டு அங்க வந்து
நான் வந்து நம்ப மாட்டேன், நான் வந்து ஒரு டாக்டர் கிட்டே போயிட்டு நான் வந்து ட்ரீட் பண்ண போறேன் அப்படின்னு போவியா? இல்லன்னா வந்து பயம் வந்து இன்சூரன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவியா? நான் வந்து டாக்டர் கிட்ட தான் போவேன். டாக்டர் கிட்ட போவ. ஆனா ஒரு டாக்டர் வந்து எத பேஸ் பண்ணி உனக்கு 6 மாசம் கழிச்சு ஹார்ட் அட்டாக் வராதுப்பா, நீ சாவ மாட்டப்பா அப்படின்னு சொன்னா உனக்கு அந்த பயமே இருக்காதா? அப்படி ஃபுல்லா வந்து டாக்டர் நம்ப போறியா? இல்ல அவரு டாக்டர் கிட்ட நான் போறதுக்கு காரணம் என்னன்னா, ஓகே ஸ்கேன் பண்ணேன். அந்த ஸ்கேன்ல வந்து எனக்கு 6 மந்த்ஸ் 10 மந்த்ஸ்ல எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி அது சொல்லாது. நான் அதுதான் சொல்றேன். பிரிடிக்ட் பண்ணி சொல்லுது அது. பிரெடிக்ட் பண்ணி சொல்லும். அதாவது உன்னோட ஃபேஸ் ஒரு ஆர்டிகல் இருக்கு ஓகேயா? உன்னோட ஃபேஸ் வந்து உன்னோட ரெட்டினாவ வந்து உன் ஃபோன் வந்து பாத்துக்கிட்டே இருக்கு தெனைக்குமே. ஏன்னா நம்ம மெசேஜ் பண்றோம். நம்ம வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சு நம்ம வந்து ஒரு ஃபோன வந்து நம்ம வந்து பாத்துக்கிட்டே இருக்கோம். கரெக்ட்டா? ம், சோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் கலெக்ட் த டேட்டா. சோ அப்ப சப்போஸ் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்க்கு வந்து இன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா, அது வந்து பாக்கும். ஓகே நேத்து ஒரு கண் எப்படி இருந்தது? ஸ்கின் டோன் எப்படி இருந்தது? இதுக்கு 1 மாசம் முன்னாடி எப்படி இருந்தது? ஒரு 3 மாசம் முன்னாடி எப்படி இருந்தது? அந்த மாதிரிலாம் அது வந்து பிரெடிக்ட் பண்ணும். ஏன்னா அதுவே ஒரு லேர்ன் நாளைக்கு பண்ணிடுச்சு. நிறைய ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் வருவாங்கல்ல. சோ அதெல்லாம் பிரெடிக்ட் பண்ணி ஒரு மாடல உருவாக்கி வச்சுக்கும் அது. அப்போ ம். இன்னைக்கு வந்து அதே மாரி உனக்கு கண் இருக்கு. அதே ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசம் முன்னாடி எப்படி ஒரு கண் இருந்ததோ, அதே மாரி உனக்கு கண் இருக்கு. அதே மாரி ஸ்கின் டோன் இருக்கு அப்படின்னும்போது உனக்கு பிரெடிக்ட் பண்ணும். ஓகே உனக்கு ம். லைக்லி டு கெட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு உனக்கு வந்து ஒரு ஒரு மெசேஜ் வந்துரும். உன்னோட ஃபோன்ல இருந்தே கரெக்ட், வந்துரும். அப்போ கரெக்ட். நீ வந்து ஒரு சான்ஸ் எடுப்பியான்னு கேக்குறேன் நான். இப்ப பாசிபிள் கிடையாது. மேபி இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கேன் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. அப்ப நீ ம், ம். சான்ஸ் எடுப்பியான்றது தான் கொஸ்டின். இல்ல நான் டாக்டர் ஏன் கிட்டயே தான் போவேன். நான் ஸ்கேன் எடுத்து நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னா, உன்னோட ஒரு ஸ்கேன்ல வந்து டாக்டர் வந்து வராதுன்னு சொல்றது நீ நம்புவியா? இல்ல இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஸ்கே இது மாடல வச்சு பிரெடிக்ட் பண்ற ஏஐ நம்புவியா? இது வந்து உன்னோட லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் இது. இல்ல கரெக்ட். அதாவது இப்ப என்னன்னா வந்து, இப்ப நம்ம வந்து ஒரு லிமிட் செட் பண்றோம். இப்ப பிளட் சுகருக்கு வந்து இப்ப மோர் தென் 100 போச்சுன்னா வந்து ஃபாஸ்டிங்ல போச்சுன்னா நம்ம டயபெட்டிக்னு நம்ம செட் பண்றோம். கரெக்ட்டா? ம். ம். சோ அந்த வேல்யூவே வந்து இட் ஹஸ் பீன் ட்வீக்ட் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். முதல்ல அது வந்து 150 அது ஒரு இருந்தது, 100 கான்ஸ்பிரசி இருந்தது. தியரி ஓகேயா? அத விட்டுடு. இதுக்குள்ள வா. ஏன்னா நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா டிவைட் பண்ண தேவையில்ல. சோ இந்த கரெக்ட். ஒரு ஆனா மாடலுக்கு நீ அதே வந்து அதே எப்படி நீ மாதிரி வந்து இப்போ ரியாக்ட் பண்ண போற? நீ எப்படி ரியாக்ட் பண்ண போற? தட்ஸ் a சிம்பிள் கொஸ்டின் ஐ அம் பிளேசிங் ஆன் கண்டிப்பா யூ. ஐ வில் பி ஸ்கேர்ட். கண்டிப்பா ஐ வில் பி ஸ்கேர்ட். ஐ வில் கோ ஃபார் இன்சூரன்ஸ். நான் கண்டிப்பா பண்ணுவேன். கரெக்ட். ஆனா அதுதான் அததான் அதுதான். அதுதான் ஆன்சர். சோ அது ஆனா தப்போ ரைட்டோ? என்ன சொல்றத கேளு. ஒரு 3 மாசம் கழிச்சு உனக்கு ஹார்ட் அட்டாக் வராமயே இருக்கட்டும். சோ ம், ஏஐ தப்பாவே இருந்துட்டு போட்டும். ஆனா ம். நீ அந்த சான்ஸ் எடுக்குறீல்ல. நான் ஏஐ எப்பா எனக்கு பயம் வருது. நான் இன்சூரன்ஸ் ம். எடுக்குறீல்ல. சோ ஆமா, அதுதான் வந்து அந்த சுப்ரீமசின்னு நான் சொல்றேன். அது ஆமா. ஏஐ இதுக்கு நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ரெடிட் வந்து இது மாதிரி நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணும். ஓகே, அப்ப அதுல வந்து ஒருத்தன் சும்மா இருக்காம மேல என்ன பண்ணிட்டான், பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து அவனோட யூரின் வச்சு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துட்டான். பார்த்தா அது பிரெக்னன்ட்னு காட்டிடுச்சு. அவன் விளையாட்டா சிரிச்சுனே போட்டான். ஓகே, நிறைய பேர் ஹாஹா ஹாஹான்னு சிரிச்சிட்டு இருந்தான். ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் தெரியும், மேலுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வந்ததுன்னா அவனுக்கு அந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல எங்கேயோ ஒரு கேன்சர் வந்திருக்குன்னு அர்த்தமா. அவன் சொல்லி அவன் போய் இமிடியேட்டா டெஸ்ட் எடுத்து அவன் பொழைச்சிட்டான். ஸோ he was very thankful to that person. ஸோ அவன் அந்த டேட்டாவை எங்கேயோ பார்த்துருக்கான், அதனால இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். இதை மாதிரி தான் நான் அந்த மனுஷன் பார்த்த டேட்டாவை நான் ஏஐயோட ஈக்குவேட் பண்றேன். ஏஐ வந்து இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் பார்த்துருச்சு அப்படின்னா, நீ எங்கேயோ இது மாதிரி ஒன்று போஸ்ட் பண்றனா அது உனக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து உன்னை காப்பாற்றலாம். இது வந்து ரியலி நடந்தது ரெடிட்ல. இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா வந்து ஆஞ்சலினா ஜோலி வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுச்சு ஆக்சுவலா ஏஐ. ஸோ ஷி அண்டர்கான் தி சர்ஜரி. ஏன்னா வந்து ஷி டசன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க். ஸோ அது வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஷி கான் டு சர்ஜரி அண்ட் நவ் ஷி இஸ் ஹாப்பிலி டூயிங் சம் மூவிஸ். மார்வல் மூவிஸ். யா மார்வல் மூவி. ஸோ இந்த மாதிரி வந்து உனக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இப்பயே இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஆல்ரெடி வி டிஸ்கஸ் இன் தி ஹோமோடியஸ் செஷன். ஸோ இன்னும் போக போக இன்டெலிஜென்ஸ் வர வர உனக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நீ கார்ல போற அப்படின்னா அகைன் யூ வில் கெட் எ மெசேஜ் தட் உடனே ஓகே இன்னும் ஒரு 10 daysல ப்ராபப்ளி யுவர் டயர் இஸ் கோயிங் டு பர்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஏன்னா அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணும் அது. அப்போ நீ வந்து ஆப்வியஸா என்ன பண்ணணும்னா டயர் சேஞ்ச் பண்ணி தான் ஆவேன். இல்ல நான் பாத்துக்கிறேன் 10 நாள் அப்புறம் பாத்துக்கிறேன் பஞ்சர் ஒட்டிக்கிறேன் அப்படின்லாம் யாருமே வந்து இனிமேல் இருக்க மாட்டாங்க. ஸோ தேர் இஸ் நோ ஸ்கோப் ஆஃப் வேலிடேஷன் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். கரெக்ட். இப்போ நீ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஏஐ வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு இன்டிமேஷன் கொடுக்குது. இந்த மாதிரி ஆக போகுது, இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கற மோடுலயே வந்து நம்ம ஏஐ வச்சுக்க முடியாதா அப்படிங்கறதா என்னுடைய இது. இப்போ அதுதான் நான் சொல்றேன். இன்னொரு 100 இயர்ஸ்ல ஏது அழிய போகுது.
அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை காப்பாத்துறதுக்கே ஏஐ தேவைன்றேன் நான். தட் இஸ் வாட் யூனோ நாளைக்கு உனக்கு நிறைய புரியும். இது வந்து ஏன்னா இது வந்து 7th சாப்டர் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது. சோ நாளைக்கு புக் செஷன்ல வந்து இத டீடைலா பார்க்கலாம். எங்க இருந்து வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சதீஷோட क्वेश्चन இருக்கு. சதீஷ் கேளு சதீஷ். ஹலோ ரிப்ளை ஓகே ஓகே. உனக்கு இப்போ வந்து உலக அழிய போகுது ஒரு மிஷின் இருந்தா அது கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி ஒரு நாள் ஆர்டர் முடியுமா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு மிஷின் தேவைன்னா உனக்கு வந்து அதை சேவ் பண்றதுக்கும் ஒரு ஏஐ தேவைதான். கண்டிப்பா உனக்கு அவ்வளவு திறமை இருந்தா நம்ம ஹியூமன்ஸ் வந்து நம்மளாவே அதையும் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாமே. இந்த மாதிரி ஒரு டிவர்சேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது இருக்கலாமே. அதே முடியாது. அதுதான் நம்ம காஸ்மிக் எக்ஸ்ப்ளோரேஷன்ல நம்ம டீடைல்டா பேசிட்டோம். அது நம்ம ஏன் வந்து ஏஐ வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி 3 kind of different people are there for the AI research. ஸோ நாளைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டூ அட்டெண்ட் தட் செஷன் ஸோ தட் யூ வில் கெட் சம் கைண்ட் ஆஃப் யூனோ இன்புட். யார் அவங்க, அந்த குரூப்ல என்ன பண்ண போகுது, ஸோ அந்த மாதிரி. ஓகே இட்ஸ் லைக் ஓகே. நான் இன்னும் ஒரு 20 minutesல இதை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ லெட் மீ கோ டு நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அதாவது இப்போதைக்கு எப்படி லேர்ன் பண்ணுறது, அடாப்ட் பண்ணுறது, ரீட்டைன் பண்ணுறதுல உள்ள பிரச்சனை, டென்ஷனை மினிமைஸ் பண்ணணும். அப்போ தான் ஏஐ வந்து நம்மளை பிலீவ் பண்ணி ட்ரஸ்ட் ட்ரூத் ஃபேக்டரோட இருக்கும். இல்லைனா இட் இஸ் வெரி கியூரியஸ் மைண்ட், அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ எத்திக்ஸ் இஸ் சூசிங் த கோல்ஸ். Who is that one guy who is going to give the ultimate goal and sub goals? அடால்ஃப் ஹிட்லரா இருந்தா என்ன ஆயிருக்கும், எலான் மஸ்கா இருந்தா என்ன ஆயிருக்கும், போப்பா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏஐ வந்து எந்த மாதிரி போயிருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எத்திக்கல் கோலும் கோல் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, இப்ப அதோட பேரலா அட்ரஸ் பண்ணி அந்த வேல்யூ ப்ராப்ளம்லேயே முடிச்சிடணும். அதை தவற விட்டோம்னா இன்னும் டேஞ்சரஸ் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், நான் சொல்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாயிண்ட்ஸை கவர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ ஏஐட்ட போய் மொட்டையா இந்த உலகத்துல இருக்க மனுஷனை அழகா எப்போதும் நல்லுள்ளமா உண்மையானவனா பார்த்துக்கோ அப்படின்னு நீ சொன்னன்னு வச்சுக்கோ, ஏஐ வந்து டென்ஷன் ஆயிடும். ஏன் அப்படின்னா there is no proper definition of beauty, goodness and truth. இப்ப உனக்கு வந்து ஒரு கேன்சர் இருக்கு, நீ 4-5 மாசத்துல செத்து போற அப்படின்னா, நீ செத்து போயிடுன்னு அவனால உடனே ட்ரூத் சொல்ல முடியாது. உன் மைண்டை வந்து கொஞ்சம் மென்டலா ப்ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் பொய் சொல்லி தான் பண்ண முடியும். அதே மாதிரி குட்னஸ். ஓகே, நீ வந்து அங்க ஒரு ஃபார்ம் அழியுது, அந்த ஃபார்முக்கு தண்ணி தேவைன்னு உடனே அணையில இருந்து தண்ணியை திறந்து விடுற. ஆனா அந்த வறண்ட ஆற்று போற பகுதியில எறும்பு புத்து கட்டி நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் எறும்பு வாழ்துன்னு வச்சுக்கோ, அந்த ஆத்தோட ஆத்தா அதை அடிச்சுட்டு போயிடும், அதோட வீடெல்லாம் அடிச்சுட்டு போய் அது காலி ஆயிடும். அப்ப நீ அந்த வயலுக்கு நல்லது பண்ணிருக்க, அந்த எறும்புக்கு நல்லது பண்ணியா? குழம்பும். எது? மிஷின் குழம்பும். பியூட்டி என்னடா பியூட்டி? எதை நீ பியூட்டின்னு சொல்லுவ? உனக்கு ஒன்று பிடிச்சிரு பியூட்டியா இருக்குன்னு ஒருத்தன் டிஃபைன் பண்ணலாம், இன்னொருத்தன் வேற ஒன்று பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு டிஃபைன் பண்ணுவான், இன்னொருத்தன் வேற ஒன்று பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு டிஃபைன் பண்ணுவான். இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம் அப்படின்னா, நம்ம 4 பேருக்கும் பியூட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள், குட்னஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ட்ரூத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னு வச்சுக்கோ, 4 பேரும் கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் சொல்லுவோம். மேபி ஒன்று கோயின்சிட் ஆகலாம், பட் 4 பேரும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோலே நம்ம செட் பண்ணக்கூடாது. செட் பண்ணோம்னா ஏஐயோட டென்ஷன் லெவல் ஹையஸ்டா இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹியூமனோட எத்திக்கல் கோல்ஸ் இப்போதைக்கு எப்படி எவால்வ் ஆகி ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு, இதை நம்ம ஏஐ கொடுக்கலாமா அப்படின்னு ஒன்று யோசிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து யூட்டிலிட்டேரியனிசம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து இந்த ஏஐ வந்து மேக்சிமைஸ்டா வச்சுக்கணும். அப்புறம் நம்மளோட சஃபரிங், சில எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சஃபரிங்காக இருந்துச்சுன்னுவோம். இப்போ சுவாமிநாதனை கேட்டோம்னா எனக்கு மேக்ஸ் கிளாஸ்ல உட்கார்றதே சஃபரிங்னுவோம். இப்போ என்ன கேட்டேன்னா தமிழ் கிளாஸ்ல உட்கார்றதே ஒரு சஃபரிங்னுவேன். அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு சஃபரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், ஒன்று பிடிக்காம இருக்கும். இப்போ சில பேருக்கு நூலன் படத்துல போய் விட்டோம்னா போர் அடிக்கும், அவனை தூக்கின்னு போய் ஒரு டாப் கிளாஸ் மாஸ் மசாலா ஆக்ஷன் படத்துல விட்டினா என்ஜாய் பண்ணுவோம் விசில் அடிச்சு.
ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி மேக்ஸிமைஸ்ட் அண்ட் சஃபரிங் ஷுட் பி மினிமைஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, அது வந்து யூட்டிலிட்டேரியனிசம். இது வந்து ஒரு ஹியூமன் சைட்ல இருந்து எவால்வ் ஆன ஒரு எத்திக்கல் கோல்ஸ். இதை வந்து ஏஐ கொடுக்கலாமா அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. டைவர்சிட்டி. ஸோ இப்போ டைவர்சிட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணி அதையே மேக்ஸிமைஸ் பண்ணலாமா? அப்படி ஒன்று பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் ஆகும். டோர்மாமு ஐ ஹாவ் அ டீல், டோர்மாமு கொண்டுரும், திருப்பி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வருவார், டோர்மாமு. அந்த மாதிரி ஒரு எண்ட்லெஸ் சைக்கிளாக ஒரே எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து, எனக்கு பொங்கல் சாம்பார் ரொம்ப பிடிக்கும், அதுதான் நான் மேக்ஸிமைஸ் பண்ண போறோன்ட்டு ஏஐ போட்டு 3 வேளையும் பொங்கல் சாம்பாரா விட்டா நீ தாங்கிக்குவியா? தாங்க மாட்டோம்ல. ஸோ அதனால ஒரு ஏரியாலையும் ஒரு கிரைட்டீரியாலையும் ஒரு டைவர்ஸ் செட் ஆஃப் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை செலக்ட் பண்ணிக்கணும் ஏஐ. அப்புறம் அட்டானமி. அட்டானமியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு சொசைட்டி ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். அந்த ஃப்ரீடமோட அவங்க ஒரு கோலை பர்சியூ பண்ணலாம். ஆனால் இந்த கோல் வேற ஏதாவது ஒரு பிரின்சிபிள் நம்ம பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஒன்று சஃபரிங் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட அது வயலேட் ஆச்சுன்னா ஏஐ அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து, ஒருத்தன் வந்து எனக்கு எங்க சொசைட்டில வந்து நாங்கள் அடிமைத்தனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைகளை முன்னிறுத்தி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஏஐ சப்போர்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் கான்ஃப்ளிக்டிங். இந்த ஸ்லேவர்ஸோட சஃபரிங் வந்து அதிகமா இருக்கு, அதை மினிமைஸ் பண்றதுக்கு இவனை கொஞ்சம் சரி பண்ண பார்க்கும். ஸோ அது வந்து ஆட்டோனமி. ஆனா உனக்கு ஃப்ரீ வில் இருக்கு, நான் இன்னொன்று போய் கத்துக்குவேன். ஓகே, ஐ வாண்ட் பி a gay, I want to get married, lesbian, I want to get another girl, want to marry a girl அப்படின்னா அந்த பர்சியூல அவங்க 2 பேரும் பாசிட்டிவிட்டி மேக்ஸிமமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் போய் ஏஐ குறுக்க நிற்காது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம்னு வச்சுக்கோங்க. லெகசி, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அதாவது நம்ம இன்னைக்கு ஒன்று திங்க் பண்ணி இதுதான் ஹாப்பின்னு நம்ம வச்சிருப்போம், ஆனா இந்த சினாரியோ ஃபியூச்சர்ல அவனுக்கு அது ஹாப்பியா இருக்காது. ஓகே, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு 500 years பேக் போவோம், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த சினாரியோ கூட்டின்னு வந்து இப்பயும் அது மாதிரி தான் போகணும்டா, நீ மாட்டு வண்டியில தாண்டா போகணும், நீ ஏறு வச்சு தாண்டா விழுவணும், இப்படின்னா பண்ணாதான் நீ சந்தோஷமா இருப்பான்னு விட்டினா எவனா சந்தோஷமா இருப்பானா? இவ டிராக்டர் வந்துருச்சுடா, டிராக்டரை யூஸ் பண்ணிக்கிறேன்டா, என்னால ஏறு பிடிச்சி மாடை பிடிச்சுன்னா ஓட்ட முடியாதுடா, அப்படிதானே இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் அந்த இன்னொரு 500 வருஷம் தாண்டி நம்ம வேற ஏதோ அச்சீவ் பண்ணியிருப்போம். அப்போ போயிட்டு நம்ம மார்ஸுக்கு போகக்கூடாது, அப்புறமேட்டு வேற கேலக்சிக்கு போகக்கூடாது, அங்கன்னா போகக்கூடாது, இங்கேதான் நம்ம பிறந்து வாழ்ந்த இடம், ஃபண்டமெண்டலிசம் ஸ்டிக் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஹாப்பினஸ்னு. ஏஐனால அந்த இடத்த விட்டு சிந்திக்க வெளில போக முடியாது. ஸோ இட் ஷுட் பி கம்பேட்டபிள் வித் த சினாரியோஸ் தட் வாட் த ஹியூமன் இஸ் ஹாப்பி டுடே. அதை தான் அது சூஸ் பண்ணிக்கணுமே தவிர, இவன் நேற்று ஹாப்பியா இருந்தான், 500 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட தாத்தா இதனால ஹாப்பியா இருந்தாருன்னு சொல்லிட்டு அதை நோ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு லெகசி மாதிரி வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ரோபாட்ஸ்க்கு வந்து எத்திக்கல் கோல் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த எத்திக்கல் கோல் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஒரு கான்சியஸ் என்டிட்டி, ரோபாட்ஸ் ஆர் கான்சியஸ் என்டிட்டி, இட் ஷுட் ஹாவ் அ ஃப்ரீடம் டு திங்க், லேர்ன், கம்யூனிகேட், இட் கேன் ஓன் அ ப்ராப்பர்ட்டி. ஆனால் அது இன்னொருத்தனை ஹார்ம் பண்ணக்கூடாது, அதுவும் ஹார்ம் ஆகக்கூடாது, அழிக்கக்கூடாது. ஸோ இந்த கான்சியஸ் என்டிட்டிக்கு என்ன வேணா பண்ணலாம், பட் இட் ஷுட் நாட் கான்ஃப்ளிக்ட் த ஃபர்ஸ்ட் லா. ஓகே, இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எத்திக்கல் கோல் இருந்திருந்தா 7/11 நடந்திருக்காதுங்கிறாரு. அதாவது ஏரோப்ளைன்ல ஆட்டோ பைலட் கண்டுபிடிச்சாங்க. அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, ஜிபிஎஸ் ரேடார்லாம் வச்சு எந்த ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இல்லாம எல்லா இடத்துக்கும் நீ பைலட்டிங் இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் இங்க போனா போச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சு, செப்டம்பர் 11 அந்த பிளேனை வந்து ஹைஜாக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டு அந்த ட்வின் டவர்ஸோட லொகேஷனை வச்சு நீ அதுக்கு ஆட்டோ பைலட் பண்ணிச்சுன்னு வச்சு. ஸோ அப்ப அதோட கோல் அது அழகா பண்ணிச்சு, போய் பண்ணிடுச்சு. ஆனா அங்க ஒரு எத்திக்கல் கோல் இல்லை. இப்போ அந்த பர்சன் ஆட்டோ பைலட் டிசைன் பண்ணும்போது எத்திக்கல் கோலும் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோ, அந்த ஆட்டோ பைலட்டை மிஷின் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க ஏர்போர்ட் கிட்ட போய் கூட ஹேண்டிங் ஓவர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ 7/11 அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எத்திக்கல் கோல் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஆஸ் அஸ் ரிட்டென்ஷன் ஆஃப் அதர் கோல்ஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த ட்ரையாங்கிளோட டாப் பார்த்தோமா, அல்டிமேட் கோலு அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆத்தர் டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் ஹியூமன் வேல்யூஸ் தான் தூக்கி நீ டாப் அல்டிமேட் கோலா வைக்க முடியாது அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே ஒரு கோஆபரேஷன் புரோட்டோகால்.
ஓகே, இன்னைக்கு இருக்கிற ஒரு லா நாளைக்கு மாறும். ஓகே, நீ 500 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியில இருந்தது, புருஷன் செத்தா ஒய்ஃபும் போய் இருந்துடும், அந்த லாவை மாத்தணும். அப்புறம் தலாக் லாவை மாத்தணும். அது மாதிரி நிறைய லாஸை நம்ம மாத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் தூக்கின்னு போய் நீ அல்டிமேட் கோல்னு வச்சனா ஏஐயோட டென்ஷன் லெவல் டிங் டிங் டிங்னு ஹை ஆயிடும், ஏறி போயிடும். ஓகே, ஸோ அதனால அதெல்லாம் போய் வைக்க முடியாது அல்டிமேட் கோலா. அப்புறம் என்னத்தை தாண்டா வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிக் போஸ்ட்ராங்னு ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஆர்த்தோகானலிட்டி தீசிஸ்னு ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நீ வைக்கிற அல்டிமேட் கோல் வந்து இட் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸுங்கிறான். அதாவது என்ன அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது, அது வந்து வேற லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறான். ஸோ அப்போ அதை நோக்கி ஆத்தர் கொஞ்சம் திங்க் பண்ணுவார், அப்போ என்னதை தாண்டா வைக்கிறது அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல எது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வர்றாரு. இன்டெலிஜென்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கை ஒரு ஏஐ பண்ணுன்னா இட் காட் இன்டெலிஜென்ஸ். ஏஜேங்கிறது கொஞ்சம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதுவா சுயமா சிந்திக்க பண்ணும். ஓகே, இப்போ இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்காக டெவலப் பண்ண இன்டெலிஜென்ஸ் தான் ஏஐ. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட அல்டிமேட் கோல் வந்து ஒரு வெல் டிஃபைன்டு கோலா இருக்கணும். யாருக்கு அப்படின்னா, ஃபியூச்சர் லைஃப் இன் த காஸ்மோஸ். அந்த ஃபியூச்சர் லைஃப் இந்த காஸ்மோஸ் எதெல்லாம் ஒபே பண்ணும் அப்படின்னா, எதையுமே ஒபே பண்ணாது ஒன்றை தவிர, அது வந்து லாஸ் ஆஃப் பிசிக்ஸ். இதில் அவர் ஆத்தர் இன்னொன்று ப்ராக்கெட்ல போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, ஃபியூச்சர்லேயும் சில லா இன்வென்ஷன் வரும், எக்ஸிஸ்டிங் லாவை ஆல்டர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பீரியட்ல என்ன லாஸ் ஆஃப் பிசிக்ஸோ அதுதான் கவர்ன் பண்ணும். அப்போ அல்டிமேட் கோல் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, பிசிக்ஸை நோக்கி வைக்கலாமா அப்படின்னு ஒன்று கேட்குறாரு, இன்டெலிஜென்ஸெல்லாம் விட்டுட்டு. இந்த இடத்துல தான் எனக்கு புரிஞ்சது எதுக்கு இந்த ஆள் பிசிக்ஸ் கோல்ஸ் வந்தான், பயாலஜி கோல்ஸ் வந்தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அல்டிமேட் கோல்ல அதை வைக்கலாமான்னு லிங்க் பண்ண பாக்குறாரு, அவ்வளவுதான். அவர் வைக்கலாமான்னு கேட்டிருக்காரு, வைக்கணும்னு சொல்லல. அது கிளாரிஃபை. இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு இன்னும் ஒரு 2 ஸ்லைடு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல வந்து ஓகேங்க, பிசிக்ஸ் லாவை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் லாவை என்ன பண்ணுவோம், எவ்ரி பார்ட் பிசிக்ஸ் தான் ஒன்றும் இல்லைங்க, பார்ட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். இப்போ இந்த ஆட்டம் வந்து என்கிட்ட ஃபோனா இருக்கு, இங்கே லேப்டாப்பா இருக்கு. அதே மாதிரி சுவாமிநாதன் மாதிரி ஒருத்தனை இந்தியாவில் கிரியேட் பண்ணிச்சு, ஆனால் அதே மாதிரி இன்னொருத்தனை யூஎஸ்லேயும் கிரியேட் பண்ணலாம், அங்கே இன்னொருத்தன். ஸோ அதான் பார்ட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தராரு. எப்படின்னா, இப்போ உன்னோட ஹோம் டவுன் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒன்று ஒரு குட்னஸ் வேல்யூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. நம்ம எப்போ என்ன மாதிரி ஒரு குட்னஸ் வேல்யூ கொடுப்போம், நம்ம 90s கிட்ஸ் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா, நம்ம 90s கிட்ஸா அங்கே தெருவில் ஓடி பிடிச்சி விளையாண்டது, ஹைட் அண்ட் சீக் விளையாண்டது, அப்போ எப்படி இருந்ததோ அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் நமக்கு மேக்ஸிமம் ஹாப்பினஸ். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹையர் குட்னஸ் வேல்யூ கொடுப்போம். நம்ம டவுன்ல வந்து ஒரு பாம் வந்துச்சுடா, ஹிரோஷிமா நாகசாக்கி மாதிரி அப்படின்னு அது ஒரு சிமுலேஷன் பண்ணி கொடுக்குதுன்னா நம்ம லோவஸ்ட் வேல்யூ கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்னஸ் வேல்யூ ஒரு சிமுலேஷன் ஈவெண்ட்டுக்கும் நம்ம அசோசியேட் பண்ண சொல்லும். ஒரு என்னென்ன பாடினா அரேஞ்ச்மெண்ட் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நீ ஒரு குட்னஸ் வேல்யூ பண்ணும் அப்படின்னா, we don't have enough resource to store and compute this much of innovation. ஏன் அப்படின்னா, என்டையர் அவைலபிள் பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் இருந்தால் கூட அந்த காம்பினேஷனுக்கு நம்ம குட்னஸ் ஃபங்க்ஷன் கொடுக்க முடியாது. மேபி ஒரு சின்ன செட்டுக்கு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க, பட் த்ரூ அவுட் த யூனிவர்ஸ் ஒரு அல்டிமேட் கோல் கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது. ஸோ குட்னஸ் மே பி ஃபிட் ஃபார் ஏஎன்ஐ அண்ட் ஃபியூ ஸ்மால் திங்ஸ் பட் நாட் ஃபார் ஏஜிஐ அப்படிங்கிறாரு. அப்புறம் வேற என்ன நாடா கொடுக்குறது அப்படின்னா, இந்த மாதிரினா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறது யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த யூனிவர்ஸ்ல ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஷுட் பி ஹியூமன் ஆர் அ பாக்டீரியா. ஆக்சுவலாக ஹியூமன் டு பாக்டீரியா, ஹியூமன் ஆர் பாக்டீரியான்னு கொடுத்தேன். அந்த மாதிரி கொடுக்கலாமா? இப்போ ஏ வந்து இருக்கிற எல்லா காம்பினேஷனும் வச்சு ஒரு ஹையஸ்ட் வேல்யூ ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ண தரலாமா? ஏஐ ரிசர்ச்சஸ் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்புறம் அடுத்த 3 ஒன்றும் இல்லைங்க, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாத்தையுமே அது கம்ப்யூட் பண்றேன்னு சொல்லி அழிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஸோ நம்ம அது கம்ப்யூட்டேஷனல் கெப்பாசிட்டி ஒன்று டிஃபைன் பண்ணலாம். லைக் 3% ஆஃப் மேட்டர், 5% ஆஃப் டார்க் மேட்டர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் டிஃபைன் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அல்காரிதமிக் காம்ப்ளெக்சிட்டி, அதுக்கு தேவையான ரிசோர்ஸையும் நீ டிஃபைன் பண்ணலாம். அப்புறம் கான்சியஸ்னஸ்க்கும் நீ எவ்வளோக்கு ரிசோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ டிஃபைன் பண்ணலாம் மேத்தமெட்டிக்கலா. ஒன்றும் இல்லை, நம்ம சிபியூ இருக்குல்ல, சிபியூ பவர் தான் அது கம்ப்யூட்டேஷனல். அப்புறம் அந்த சிபியூவில் ரன் ஆகிற அல்காரிதம், அந்த ரேமு, இதை வச்சு தானே அந்த பர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுறோம், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஃபிசிக்கல் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல், எனர்ஜி, என்ட்ரோஃபி, இதை நோக்கினா அல்டிமேட் கோலாக இருக்கலாமா அப்படிங்களா? ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுதான் ஆத்தர் சொல்கிறார், நீ முன்ன சொன்ன என்ன வேணால் வச்சுக்கோடா, ஆனால் அதையுமே நீ ஒரு கான்க்ரீட்டாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, உனக்கு லைஃப்னா என்ன, அதோட மீனிங்,
அதோட அல்டிமேட் எத்திக்கல் ப்ராக்டிஸ், அப்புறம் அந்த ஃபியூச்சர் லைஃப்ல ஹியூமன்ஸ் எப்படின்னா ஸ்ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு உனக்கு ஒரு ஆன்சர் தெரியணும். இந்த ஆன்சர்னா தெரியாம நீ போய் அல்டிமேட் கோல் செட் பண்ண போன அப்படின்னா நம்ம கடைசியில் இருக்கவே மாட்டோம். எங்க இருக்க மாட்டோம், அந்த ஒரு ஃபியூச்சர் லைஃப்ல நம்ம ஒரு பார்ட்டா கூட இருக்க மாட்டோம், சப்செட்டா அப்படிங்கிறாரு. ஸோ அல்டிமேட் கோலுக்கு இன்னும் ரிசர்ச் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இதோடு ஏஐ கோல்ஸ் முடிச்சுக்கிறேன். நீங்க ஃபீட்பேக்ஸ் கொடுத்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நினைச்ச மாதிரி 90 மினிட்ஸ்ல சொல்லிட்டேன் சாப்டர் 7. ஒருத்தர் சொல்லுங்க எப்படி இது கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுல அந்த அல்டிமேட் கோல்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சரி, அகைன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து அகைன் ஹியூமன் இஸ் ஒன்லி செட்டிங் த கோல். அப்போ ஹியூமனுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு மட்டும்தான் வந்து அவனால ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு அல்டிமேட் கோலை செட் பண்றான். சப்போஸ் நீ 3% ஆஃப் த மேட்டர் தான் யூஸ் பண்ணணும், 3% ஆஃப் தி டார்க் மேட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த கால்குலேஷன் வர்றதே வந்து இட்ஸ் ஆல் தியரிட்டிக்கல் ஒன்லி. ஸோ நம்ம இன்னும் டார்க் மேட்டர் என்னன்னு தெரியாது, அந்த 3% ஆஃப் மேட்டர்னா என்னன்னு தெரியாது. அதை வச்சு இவ்வளோதான் எனர்ஜி கன்சியூம் பண்ண முடியும், இவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நான் வந்து இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னா என்னால் வந்து இந்த கேலக்ஸி விட்டு கூட நகர முடியாது அப்படின்னு ஏஐக்கு ஒரு அது வந்து ட்ரை பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது அப்படின்னும் போது அப்போ வந்து அல்டிமேட் கோல் அந்த காஸ்மோஸ் வந்து நம்மளால வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. ஸோ அப்போ நீ டென்ஷன் அதிகமாகும், டென்ஷன் அதிகமாச்சுன்னா அப்போ வந்து அடாப்ட் பண்ணும். அப்போ நீ சொன்னதே அப்படி பின்னாடி போகும்போது வந்து அங்கேயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அல்டிமேட் கோலே தப்பு. நாம வந்து டென்ஷன் எங்க உருவாகும்னா நீ வந்து மாடலிங்க்கும் ரிட்டென்ஷனுக்கும் தான் நீ போட்ட. இந்த அல்டிமேட் கோலே தப்பா இருக்கும்போது அப்ப ஏஐ என்ன அப்ப எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல. நம்மளுக்கு எல்லாம் தெரியாது, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஏஜிஏ தேவையில்லை. ஸோ அப்படின்னும் போது நம்ம எதை பேஸ் பண்ணி நீ அல்டிமேட் கோல் வந்து செட் பண்ற? ஓகே, எனக்கு புரிஞ்சது வந்து லா ஆஃப் பிசிக்ஸ் வைக்கலாமான்னும் போது அது வேணா ஒரு கைண்ட் ஆஃப் என்னால வந்து அவ்வளவு தூரத்துக்கு இப்போ அது வந்து அது மேபி அது வந்து ஒரு நீ வந்து ஒரு கான்வர்சேஷன் வைஸ் நீ பாத்தீங்கன்னா கூட அது வந்து ஒரு வேலிடா இருக்கு. பட் நீ ஆனா இந்த மாதிரி நீ வந்து ஒரு பெர்சன்டேஜ் வைஸ்ல நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அப்படின்னா கரெக்ட். ஆனா அது இல்லன்னா அது வந்து சோலார் சிஸ்டம் அழிச்சிடும். இருக்கு. ஆனா வந்து இந்த மாதிரி நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பிளைண்டா நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மேபி நீ அத வந்து ஒரு ரீரைட் பண்ணலாம்னு வெச்சுக்கோ. சோ அல்டிமேட் குவாலிட்டி ரீரைட் பண்ணுவ. மேபி லைக் ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது தானே அது. அதாவது இது வந்து இதெல்லாம் ஒரு காம்பினேஷனா வைக்கணும்னு வச்சுக்கோ. இது அல்டிமேட் கோல்ல ஒண்ணுதான் அல்டிமேட் கோலா இருக்கும். இதெல்லாம் நோட் கீ அப்ப வைக்கும் போது இதெல்லாம் சப் கோலா வேணா வரலாம்ல. சோ ரீரைட் பண்ணிக்கிற அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கலாம். ஏன்னா சொல்ல வரேன்னா இது நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அல்டிமேட் கோல் ஒன்லி ஹியூமன் இஸ் கோயிங் டு செட். ஆனா தட் ஹியூமன் இஸ் வெரி பிரிமிட்டிவ். ஆக்சுவலா அவன் வந்து ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அவனுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் வந்து வெரி பிரிமிட்டிவ். அதுக்குதான் நம்ம ஏஜிஏ ஆக்சுவலா கிரியேட் பண்றோம். இல்லைன்னா நம்ம ஏஜிஏ கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ அப்படின்னும் போது பெரிய ஒரு ஏஜிஐக்கு ஒரு சின்ன ஒரு ஹியூமன் வந்து கோல் செட் பண்றான்றது வந்து எனக்கு ஒரே வியப்பா இருக்கு. அது ஆக்சுவலா அது எப்படி அதை ரிசர்ச் பண்ண அதுதான் ரொம்ப ரொம்ப ஹாட் டாபிக். இப்போதைக்கு வெரி ஃபியூ மைண்ட்ஸ் தான் அதை ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த என்டையர் உலகத்துல ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஒரு 5%, அதுக்கடுத்த 10, 15, 20 இப்படி எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இது எங்கேயாவது ஒரு பிடிப்படும். இப்ப என்ன கேட்டா அப்படின்னா நான் ஒரே ஒரு கோல் தான் செட் பண்ணுவேன். அதாவது அந்த பிக் ஃப்ரீஸ், பிக் பேங், ஹீட் டெத் நடக்கிற வரையும் ஹியூமன் லைஃபை ப்ரிசர்வ் பண்ற மாதிரி பார்த்துக்கோ, அதுதான் உன்னோட கோல் அப்படிங்கிற மாதிரி வேணா எல்லாம் சொல்ல முடியும். ஆனா அதை இன்னும் எலாபரேட்டா நான் சொல்லணும். இல்ல அப்படின்னு வச்சுக்கோ, அது என்ன பண்ண தெரியுமா? உன்னோட டிஎன்ஏ இருக்கிறா, உன்னை நான் ரிசர்வ் பண்ணிட்டேன், வேணும்னா உன்னை இப்ப உருவாக்கிக்கலாம், இப்ப அழிச்சிக்கலாம், அந்த மாதிரி கூட அது பண்ணலாம். சோ அதனால அது எந்த மாதிரி உன் லைஃப் அப்படி அதுக்காக தான் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் லைஃப், எத்திக்கல் எல்லாத்தையும் சேர்த்து நீ ஒன்று டிஃபைன் பண்ணும். அதை எப்படி டிஃபைன் பண்றது, அந்த எந்த மாதிரி நம்பர்ஸ்ல டிஃபைன் பண்றது, அது எல்லாமே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அந்த டெஃபினிஷனுக்குமே ஏஐ கோனா ஹெல்ப். ஸோ அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணும். இட்ஸ் அ கால். என்ன கால்னா பீப்புள், வி நீட் மோர் பீப்புள் டு புட் யுவர் ஹெட் இன் திஸ் ஏரியா டு சால்வ் இட். அதுதான். ஸோ எண்ட் ஆஃப் த டேக் அவே என்ன அப்படின்னா, அல்டிமேட் கோல் நம்ம இன்னும் செட் பண்ணல. அப்புறமேட்டு அந்த கோல்ஸ் செட் பண்ணும்போது எப்படி இருக்கணும், டென்ஷன்ஸ் வந்து மினிமமா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புது லேர்னிங் எனக்கு இந்த இதில் படிக்கும்போது. இல்லை நான் சும்மா கோல் இப்படி பண்ணா போதும் போல அப்படின்னு இருந்தேன். அது செருப்பால் அடிச்ச மாதிரி இந்த சாப்டர் படிக்கும்போது. அக்ரி டு யூ. பிகாஸ் நானுமே அப்படிதான் நினைச்சேன். சுவாமி, உனக்கு எதனா டவுட்ஸ் இருக்கா? கன்க்ளூஷன் எனக்கு டவுட்ஸுக்கு முன்னாடி நீ எப்படி சொல்லணும்னா, நீ தான் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் டைரக்டா வந்திருக்க, நான் கூப்பிட்டேன், நீ வந்துட்ட. எங்களோட கீ டேக்கவே உனக்கும் ஏறிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இது இந்த பாட்காஸ்ட் பார்க்குற எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் அப்படின்னு நம்புறேன்.
ஏன்னா நீ இந்த புக்கு இது சம்பந்தமா இல்லாம ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்திருக்க. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு காமன் மேன் தெரிஞ்ச லேமன் டேர்மா வச்சு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் அல்டிமேட் கோலுக்கு என்னால ஒரு காமன் மேன் லேமன் டேர்ம் எடுக்க முடியல. ஸோ ஐ லிட்டரலி ஸ்ட்ரகிள்டுன்னு வேணா சொல்லலாம். இல்ல ஆக்சுவலா வந்து இந்த புக்கு எழுதின ஆத்தரை விட நீங்க ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீ இன்னும் எஃபர்ட் அதிகமா போட்டிருக்கங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ ஏன்னா வந்து அந்த ஆத்தர் கன்வே பண்ண அதே டேர்ம்ஸ்ல வந்து சொல்றதுங்கிறது வேற. அது வந்து ஒரு மாதிரி இந்த புக்கே படிக்காத ஒருத்தர் இல்ல இந்த ஏஐ பத்தின இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தருக்கு வந்து அந்த டாபிக் இன்ட்ரெஸ்ட் வர வச்சு அவங்கள நிறைய பேரை பாட்காஸ்ட் இன்வைட் பண்றதுங்கிறது வேற. ஸோ இன் தட் வே யூ சக்சீடட் வெல். அது நீ சொல்ற மாதிரி கரெக்ட் தான். இப்போ ஏங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நம்மளை தாண்டி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா அந்த ஆஸ்பெக்ட் நம்ம எப்படி டீல் பண்ணணும், நம்மளையும் ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு அதே நேரத்துல ஃபியூச்சரிஸ்டிக்காவும் யோசிச்சுக்கிட்டு ஃபியூச்சர் போய் பாக்குறதுக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு நம்மளோட அல்டிமேட் கோலா இருக்கு. ஹியூமன்ஸோட அல்டிமேட் கோல் என்னன்னா டு கோ எக்ஸிஸ்ட் வித் ஏஐ அண்ட் see the future. அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். அந்த அந்த அல்டிமேட் ஃபியூச்சர் என்னவானா இருக்கலாம். ஆனா அது அந்த உள்ள போகிறதுக்கே வந்து என்ன மாதிரி கோல் செட் பண்ணா நம்ம அங்க இருப்போம் அப்படிங்கறது அது முன்கூட்டியே யோசிக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம். சோ இந்த மாதிரி சமயத்துலதான் வந்து நம்ம அந்த டைம் டிராவல்லாம் வந்து ஒருவேளை தியரிட்டிக்கலி பிராக்டிகலி பாசிபிளா இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை மேபி டைம் டிராவல் பண்றதுக்கே ஏஐ தேவைன்னு அதனாலதான் ஏஐ கொண்டு வராங்க. இல்ல அதுதான் இப்ப நீ சொன்னல இப்ப கரண்ட் ஹியூமன் இஸ் வெரி பிரிமிட்டிவ். சோ இப்ப நம்ம டைம் டிராவல் பண்ணோம் அப்படின்னா மேபி we can see a better version of ourselves in the future. அவங்க என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்க இல்ல அவங்க என்ன மாதிரி தப்பு பண்றாங்க அதை பார்த்தோம்னா அட்லீஸ்ட் நம்ம அந்த தப்பு அந்த காம்பினேஷன் நம்ம வந்து we can neglect those. Is always correct. எனக்கு தெரிஞ்ச இல்ல டைம் டிராவல்னா நம்ம ஃபியூச்சர்ல போய் பாக்குறதோட ஃபியூச்சர்ல இருக்கணும் டே இதை நீ தப்பா பண்ணிட்டுனா நம்மள வந்து கரெக்ட் பண்ண வரதான் ஹையர் பாசிபிலிட்டி. அதுக்கு வேணா வாய்ப்புகள் அதிகம். அதான் ஹையர் பாசிபிலிட்டி. ஆனா அதுக்கு வந்து நீ சர்வே ஆகணுமே. இப்ப பிரசன்ட்லயே நீ சர்வே ஆனாதானே நீ ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்க்கு வர முடியும். அதான். சோ அதுதான் இப்போ நம்மளோட கோல் இப்ப நம்ம டிஸ்கஷன் வந்து என்னன்னா வந்து எப்படி வந்து இந்த ஏஐ வந்து நிறைய பிரைட் மைண்ட்ஸ் எப்படி திங்க் பண்ண வைக்கிறது, எப்படி இதுக்குள்ள கொண்டு வர்றது. so many some more bright minds think along in the same direction or think in a different direction, maybe we can get some answers அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம முடிக்கிறோம். எக்ஸாக்ட்லி அல்டிமேட் கோல் செட் பண்ணல. ஓரளவுக்கு நார்மலா ஏஐக்கான கோல் வச்சு அதை எப்படி ரிட்டைன் பண்ணணும், என்ன மாதிரினா கொடுக்க கூடாது அப்படின்னா நமக்கு தெரியுது. பட் அல்டிமேட் கோல்ங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். மோர் பீப்புள் நீட் டு புட் இன் தேர் ஹெட், திங்க் அண்ட் கான்ட்ரிபியூட் டு திஸ். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இதெல்லாம் விட்டுட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துல போய் பேப்பர் பறக்க விட்டு நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கோம்னு சில சமயம் மண்டையில கொட்டின மாதிரி இருக்கும். ஆனா அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் தான். எல்லாமே வேணும் தான் அது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்க்கு. பட் அதுவாவே எண்டு வரை இருந்தோம்னா அதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்தந்த இடத்துல அந்தந்த டைம்ல என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் சொசைட்டி அடுத்த ஜென்ரேஷன் கான்ட்ரிபியூட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நான் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறேன்.